நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2055 ஆவணி 27ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு துறைசார் வளர்ச்சி ஆண்டாகவும் இம்மாதம் பன்மொழி ஊக்குவிப்பு மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியும் இன்று ஒரு நூலுடன் சம்பந்தமாகவே மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. நாங்கள் பல நூல்களை படைக்கின்றோம். இந்த இலக்கிய உலகில் பல விதமான நூல்கள் வருகின்றன. அந்த வருகின்ற நூல்களில் எவ்வகையான நூல்கள் எங்களுக்குள் எங்களை யார் என்று அறிமுகப்படுத்துகின்றன, எங்களை யார் என்று இனம் காட்டுகின்றன என்ற வகையில் இன்று ஒரு நூல் ஒன்று உருவாகி வெளிவந்திருக்கின்றது. அந்த நூலினை பற்றிய ஒரு உரையாடலாகத்தான் இந்த நிகழ்வு இன்று நகரப் போகின்றது. இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியின் விருந்தினராக கலந்து சிறப்பிக்க வருபவர் ஊடகவியலாளராகவும் எழுத்தாளராகவும் விளங்குகின்ற திரு ஜெய்சந்தர் கிருஷ்ணதுரை அவர்கள். இவர் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வருகின்றார். ஈழமுரசு பத்திரிகையில் 27 ஆண்டாக வேலை செய்து தனது வரலாறு சம்பந்தமான பக்கங்களை ஆதாரத்துடன் பதிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் தனது நகர்வுகளை செய்து கொண்டிருப்பவர். அவரை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறேன். வணக்கம் திரு ஜெய்சந்தர் கிருஷ்ணதுரை அவர்களே. வணக்கம் சாந்தினி திரியரங்கனம் மற்றும் லண்டன் தமிழ் வானொலி நேயர்களுக்கும் எனது வணக்கங்கள். மிக்க நன்றிகள். எனது ஊரை சேர்ந்த ஒரு நூல் என்ற வகையிலும் எனது ஊரை சேர்ந்தவர் என்ற வகையிலும் நான் இந்த நிகழ்வில் முன்னிலைப்படுத்தி உங்களை அழைத்திருந்தேன். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்து இன்று இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்கு வந்தமைக்கு உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் முதலில் சொன்ன மாதிரி எங்களது வரலாற்றுகளை நாங்கள் இருக்கும் பொழுது, நாங்கள் எழுதும் பொழுது அவற்றிலே ஆதாரங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் எழுதிய எங்களது இன்று நாங்கள் கதைக்கப் போகின்ற நூல் இந்த நூலாகத்தான் இருக்கின்றது. உறவுகள் எல்லோரும் பார்த்துக் கொள்வீர்கள். ஒரு பேருடன், அதாவது சீனி பரிகாரி குடும்ப விருட்சம் என்ற நூல் எழுதியிருக்கிறார். இவர் ஒரு சாதாரண ஒரு ஆள் இல்லை. பன்னாகம் முறிவு நெறிவு நோய் வைத்தியராக இருந்திருக்கிறார். இவரை பற்றிய இவரது தொடர்பு பற்றிய நூலாக இருக்கும். இது ஒருவருடைய பேராக இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த நூலுக்குள் செல்லும் பொழுதுதான் இந்த நூல் என்னவற்றை எவ்வளவு விஷயங்களை தாங்கியது என்று நான் சொல்லுவேன். இன்று எடுத்து வந்ததுக்கும் அதுதான் காரணம். எங்களுடைய தலைமுறை பரம்பரை அது எங்களுக்குள் அறியாமல் போயிடுமோ என்று இங்கு நாங்கள் இயங்குகின்ற ஏக்கத்துக்கான ஒரு விடையாக இந்த நூலை இவர் தனது பரம்பரைக்கு ஒரு தலைமுறைக்கு தந்திருக்கிறார் என்று நான் சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெய்சந்தர் அவர்களே, நீங்கள் இவ்வாறு ஒரு நூல், நான் உங்கள் மூலமே இந்த நூல் பற்றி விடயங்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றதுக்காண்டி உள்ளுக்குள் இறங்கவில்லை. இந்த நூல் உங்களுக்குள் உருவானது எப்பொழுது? ஏன் இந்த நூல் செய்ய வேண்டும் என்ற தோற்றம் உங்களுக்குள் உருவானது? இத நான் அந்த நூலிலே சொல்லி இருக்கிறேன் முன்னிலையில. எனக்கு நூல்கள் வாசிக்கிறது எனக்கு ஒரு தீவிர அது இருக்கு. அப்ப அப்படி நிறைய நூல்கள் வாசிச்ச போது குறிப்பா அது நான் சொல்லி இருக்கேன்னு சொன்னால் வோல்கா முதல் கங்கை வரை, மற்றது 7 தலைமுறைகள், மற்றது கிட்டடியில வந்தது சப்பியன்ஸ் என்ற ஒரு புத்தகம். இந்த 3 புத்தகங்களை பார்க்க ஒரு மனித இனத்தின் தோற்றங்கள் அது அப்படி வளர்ந்தாண்டெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ற உறவுகள், எங்களுக்கு மிக நெருக்கமான உறவுகளை கூட தெரியாமல் வாழ்கிறோம் என்ற அந்த ஒரு ஏக்கம்தான் தேடலை செய்ய வேண்டும். அதை நாங்கள் தேடி கண்டறிய வேண்டும் என்ற அந்த ஆவல்லாம் எனக்கு இப்படி ஒரு நூலை உருவாக்க முன்னோடியா இருந்தது. இந்த நூல் உருவாக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு காலமாக இதை நீங்கள் உருவாக்கியதுக்கு எடுக்கப்பட்டது? எவ்வளவு காலம் உங்களுக்கு இந்த உழைப்பு எவ்வளவு காலமாக இருந்தது? நான் ஆரம்பிக்க நினைச்சினால் இலவா முடிக்கலாம் என்றுதான்.
ஆனா ஒரு உறவுகளை தேட தொடங்கிய போதுதான் அது மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு பயணமா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 1930களுக்கு 40களுக்கு இடையிலே வந்து சீனி பெரியாரின் பேர பிள்ளைகள் வந்து சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து விட்டார்கள். அப்ப அந்த உறவுகளின் பரம்பரை வந்து தொடர்புகள் வந்து அருந்து அப்படியே இருந்தது. இப்படி நிறைய பேரை தேடிக்கதான் ஒவ்வொரு பிரச்சனையும் வர வர கிட்டத்தட்ட எனக்கு இந்த புத்தகத்தை உருவாக்கி முடிக்கவே 1 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. ஒரு வருடங்கள். அப்படி இருந்தும் சில பேரை என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லைன்றதான் வேதனை. உண்மையில அது ஒரு ஒரு கடினமான விடயம். உறவுகளே, இவர் தனது சினி பெரியர் என்ற தனது பேரனோ புயிட்டனோ இல்லை. இவர் அதற்கு முறை 7 நினைக்கிறேன் 5 தலைமுறைக்கு மூத்தவர். உங்களது 5வது தலைமுறை. நீங்கள் 5வது தலைமுறை. நினைக்கிறேன் பேரன் பூட்டன், அதுக்கு மேல் வந்து இதை சொல்லும் முறைகள் 5வது தலைமுறை கொப்பாட்டன். இந்த பரம்பரையை சொல்வதே இப்பொழுது இல்லை, எங்களிடம் இல்லை. ஆனால் நீங்கள் அவரை தேடி, அந்த பரம்பரையை தேடி கொண்டு வந்து பதிந்திருக்கிறீர்கள். உங்களால் இயன்றதை செய்திருக்கிறீர்கள். ஆனால் இதை வைத்து செய்யும் பொழுது நீங்கள் உள்பக்கம் பார்த்தோம் என்றால், நாங்கள் இதில் படங்களும் இவர் இணைத்திருக்கிறார். உறவுகளினுடைய படங்கள் உண்மையில் அழகாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் இயன்ற அளவு செய்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். இதுல என்னென்றால் சொல்ல வேண்டிய இதுல வந்து சில பேர் கடன்களை தர விரும்புகிறேன் சொன்ன அந்த புத்தகத்தை நான் செய்ய தொடங்கிய போது ஒரு ஐயப்பாடு இருந்தால் அது இயல்பானது என்று சொன்னால் என்னத்துக்கு படங்களை கேட்கிறார்கள், என்ன தேவைன்ற ஒரு இது இருந்தது. ஆனா இப்ப புத்தகம் வந்தா பிறகு அவர் படங்களை தருவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். ஆனால் அதை நீ அடுத்த எடிஷன் அப்படித்தான் பயன்படுத்தலாம். அது நீங்கள் இந்த உருவாக்கிய இந்த நூலின் ஒரு சிறு பதிவையும் உறவுகளுக்காக நாங்கள் காட்டிக்கொண்டு சென்றால் அது விளக்கங்கள் கூடவாக இருக்கும். இதில் என்ன ஏன் இந்த நூலை கொண்டு வந்தார் என்று கேள்விகள் பலருக்குள் இருக்கலாம். அந்த கேள்விக்கு ஒரு பதிலாக நான் ஒரு சிறிய முன்னோட்டம், இந்த நூல் பற்றிய முன்னோட்டத்தை உங்களுக்கு தந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். உறவுகளே, இந்த நூல் பற்றி ஒரு சிறிய முன்னோட்டத்தை நீங்கள் இப்பொழுது பார்ப்பீங்க. யாருங்கே ஆதரவு, யாதும் இங்கே வீண் கனவு. வேருக்கு மண்ணுறவு, மண்ணுக்கு நீருறவு, வாழ்வுக்கு நூறுறவு, போகும்போது யாருறவு, யாருக்கு யாருறவு, யாருக்கு யார் வரவு, யாருங்கே ஆதரவு, யாதும் இங்கே வீண் கனவு. பாதியில் வந்த சொந்தங்கள் கூட பாதியில் மாறிவிடும். பாதியில் வந்த சொந்தங்கள் கூட ஆடைக்கும் கூட வரும். வருவதில் அல்ல வாழ்வதில் தானே உறவுகள் மேன்மை பெறும். பெத்தது சொந்தமின்னா மத்தது சொந்தமில்ல, எல்லாரும் சொந்தமின்னா இன்ப துன்பம் எதுமில்ல. யாருக்கு யார் உறவு, யாருக்கு யார் வரவு, யாருங்கே ஆதரவு, யாதும் இங்கே வீண் கனவு. வேருக்கு மண்ணுறவு, மண்ணுக்கு நீருறவு, வாழ்வுக்கு நூறுறவு, போகும்போது
ஆம். இந்த நூலினுடைய சிறிய உள்ளுக்குள் இருக்கும் பகுதிகள் சிலவற்றை இப்பொழுது காணொளியாக எல்லோரும் பார்த்திருக்கிறீங்க. ஜெயசந்தர் அவர்கள் இந்த சிறியதாக செய்த இந்த பாடலும் இதுக்கென்று நீங்கள் எடுத்திருந்த பாடலா அல்லது இந்த பாடல் திரைப்பட பாடல் திரைப்பட பாடல்? அது பொருத்தமாக நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள். அது ஒரு வரவேற்கத்தக்கது. என்னென்ன சும்மா நாங்கள் செய்தோம் என்று இருக்காமல் அதை நீங்கள் எல்லாம் கவனித்து செய்த விதங்கள் உண்மையில ஒரு பாராட்டுக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. நீங்க முதலே நான் சொன்ன இந்த சீனி பரிகாரி என்று சொல்றது நீங்கள் உங்களுடைய 5வது தலைமுறை ஆள் என்று சொல்லியிருந்தீங்க. இவர்கள் வாழ்ந்த காலம் என்றது நான் நினைக்கிறேன் 1800 சொச்சங்களாக இருக்கு. ஆமா, 800 இறுதிகள்ல இருக்கும். 1800 அம்மம்மா வந்து 1917ஆம் ஆண்டு அந்த பேரும் தான் கிட்டத்தட்ட 880 அப்படியே நினைக்கிறேன். ஆமா, எவ்வளவு காலங்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று அன்னளவாக யாருக்கும் தெரிந்திருக்கின்றதா விடயங்கள்? இவர்கள் எவ்வளவு காலங்கள் அங்கு வாழ்ந்திருப்பார்கள் என்று இல்ல, அதை பற்றி அறிய முடியல. நாங்க அம்மம்மா 17 அம்மம்மாண்ட மூத்தவர் வந்து அம்மம்மாண்ட அப்பாவும் ஐயாவும் வந்து ஒரு 50-60 காலம் முன்னுக்கு மூத்தவரா தான் இருப்பார் எப்படியும். அந்த நாளையில வந்து 18 வயதிலே பார்த்தேன்னா அந்த திருடப்பைக்கு வந்து 18 வயது 20 வயதிலே திருமணம் செய்திருக்கலாம். அப்ப வந்து அந்த காலம் வந்து மிக குறுகியதான் இருக்கும். பேரனுக்கு 40 வயது இருக்கே அங்க அம்மம்மா பிறந்திருக்கலாம் சில. அந்த காலத்தை பொறுத்தது. உண்மையில நீங்கள் அவ்வாறு வடிவாக எங்களுக்கு காலம் கிடைக்குமா இருந்தால் அந்த காலத்தின் வரலாற்றையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த நாளையில அந்த எழுத்து வடிவங்கள் இல்லாதபடியால் நான் வந்து ஊர்ல இருந்து அம்மாட்ட இருந்து அந்த வீடுகளில் வெடிப்பிச்சு பார்த்தேன். அதுல வந்து ஏதாவது விஷயங்கள் இருக்குமா இந்த வரலாறுகள் பற்றி எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து மருத்துவமும் இதுகளும் சார்ந்த வேற இல்லை. அதாக வந்து நான் அதுல ஒரு காலம் கூட அதுல போடல. அந்த வீடுகள்ல எந்த காலத்தில் எழுதப்பட்டது கூட இல்லை. அதில் மருத்துவ குறிப்புகள் மட்டும்தான் இருக்கு. அது இவர் பாவித்து சீனி பெரிகரியர் என்ற மூத்தவர் பாவித்த ஏடுகளாவை இல்ல. பொக்கட்டர் சீனி பெரியாருக்கு முந்தினவர் தான் பொக்கட்டர். அவற்ற மகன் தான் மகன். அவருக்கு எத்தனை மகன் தெரியல. அவற்ற மகன்ல ஒன்றுதான் சீனி பெரியாரி. அவர் வந்து மருத்துவத்தில் கொஞ்சம் முன்னோக்கி வந்ததால கொஞ்சம் பேர் பெற்று விளங்கினார். ஆனால் அவர் நீங்கள் ஊர்ல நாங்கள் கதைக்கும் பொழுது நான் சிறுமியாக இருக்கும் பொழுது இந்த பொக்கட்டர் என்ற பெயர் அறிந்திருக்கிறேன். பொக்கட்டர் எல்லாம் தெரியும். ஏன்னு சொன்னா அந்த சித்து வேலையாக கொஞ்சம் பிரபல்யம் அவர் அந்த நாளையில. ஆனா மருத்துவத்துறையா தான் இவர் பயன்படுத்தினார் சீனி பெரியார். அதனால் தான் பரிகாரி என்ற பேரும் அவரோட ஒட்டி கொண்டதா? ஆமாம், பரிகாரம் செய்யறவங்க பரிகாரி. உண்மையில நீங்கள் இவர்களுடைய பரம்பரையில இருந்தவர்களை பற்றி அறியறா நீங்கள் எவ்வாறு அறிந்து கொண்டீர்கள் இந்த தகவல்களை? கூடுதலாக எங்க அம்மா வந்து நிறைய தகவல் வந்து அவட்ட நிறைய ஞாபக சக்தி. அப்ப அவட்ட இருந்து நான் ஒவ்வொரு விஷயமா கேட்கறது. இப்ப இந்த குழப்பி கேட்கறதா சொன்னா அது சரியா இருக்க ஒண்ணு வந்ததுக்காண்டி நான் திருப்பி வேற மாதிரி கேட்கறது. அப்ப சொல்றதை வச்சுதான் நான் அதை எடுத்தது நிறைய விடயங்கள். அது மாதிரி வேறு ஆட்கள் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் தொடர்பு கேட்டு இருக்கிறேன். மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் பழைய ஆட்கள் டிக்கினாவையோட தொடர்பு கேட்டு பெருசா கிடைக்காட்டியும் ஓரளவுக்கு எனக்கு புறக்கூடியதா இருந்தது சில பேர். இதுல இன்னொரு முறையும் நான் கவனித்திருந்தேன். அந்த பேர்கள்லயே ஒரு விதம். ஏனென்றால் சகோதரம் இறந்தால் இந்த சகோதரம் உள்ளவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு அவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆமாம், அது மாணிக்கமண்டதே அதுல வருது. 3 பேருக்கு மாணிக்கமண்டது. இப்ப அந்த குழப்பம் இருக்குது. எங்க அம்மாண்ட அப்பா ஒரு மாணிக்கம், ஒரு அங்கால 2 மாணிக்கம் இருக்கலாம். அப்ப மாணிக்கமண்டது ஒரு மாணிக்கத்தின படம் இருக்குன்னு அடிச்சவர். அப்ப எனக்கு எந்த மாணிக்கமண்டதான் கேள்வி.
ஆம். இதில் உண்மையில சிரமங்கள் இருக்கின்றன. நான் ஏனென்றால் முந்தின காலத்தாக்கள வாழ்க்கை முறை எங்களுக்கு தெரிய வருவதோடு அதுல சிரமங்கள் ஏனென்றால் பேறுகளை வச்சு ஆக்களை இனம் காண முடியாத அளவுக்கு அந்த காலத்து முறை ஒன்று இருந்திருக்கின்றது. ஆமாம். ஆம். இதில் இந்த பேர்கள் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க. உண்மையில மிக அழகாக அந்த விளங்கக்கூடிய வகையில நீங்கள் இந்த நூல்ல இந்த பேர்களை குறிப்பிட்டு ஒரு அட்டவணை மாதிரி எல்லாம் செய்திருக்கிறீங்க. அவற்றை செய்யும் பொழுது உங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் இருக்கிறார்களா, அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயே இதுக்குள் இருந்து கொண்டு செய்தீர்களா? வேற புத்தகம் செய்த அனுபவங்கள் இருந்தது. அனுபவங்களை வச்சுதான் நான் இதை எடுத்தேன்னா, இந்த பேர்களை கண்டறிகிறதுக்கு எனக்கு நிறைய பேர் உதவினவன். இதுல நான் சில பேர் பேர் போராட்டியும் அவை எனக்கு பின்னால உதவி செய்திருக்கிறேன். உண்மையில இதுக்கு மூத்தவர்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயம் இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு ஊர்ல இது சாத்தியமே இல்லை. நான் தனியாக திட்டமிட்டு இந்த நூல் எல்லாத்தையும் ஒரு கூட்டு முயற்சி தான். இது ஒரு தனி முயற்சி அல்ல. தனி முயற்சியாக அதை செய்ய முடியாது. அந்த கூட்டு முயற்சியில கூட முழு வெற்றியும் இல்லை அந்த புத்தகத்துல என்ன பொறுத்தவரை. அது இன்னும் ஒரு பயணம் செய்ய வேண்டி இருக்குது. இது வந்தாத்தான் அதை பெறலாம்ன்றபடியா நான் இதை வெளியில விட்டு இருக்கிறேன். இது வெளியில வந்தாத்தான் மிச்ச விஷயங்கள் உள்ளுக்கு வரும். நிச்சயமாக. நீங்க சொல்லியிருந்தீங்கள் இந்த கூட்டு முயற்சி என்றால் ஒருவர் முன்னுக்கு ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுதுதான் அதுக்கு பின்னுக்கு அவர்கள் வருவார்கள். யார் எடுத்துக்கொண்டு போவது என்பது ஒரு கேள்வி இருக்கிறது தானே. அந்த கேள்விக்கு நீங்கள் அதை எடுத்திருக்கிறீர்கள், கையில எடுத்து அதை செய்தமையினால்தான் பின்னுக்கு உங்களுக்கு ஆதரவுக்கு அவர்கள் தங்களது கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள் நினைக்கிறேன். ஆனால் இவ்வாறான நூல்கள் இப்ப நீங்கள் எங்களது பன்னாகம் என்ற ஊர்ல இருக்கிற ஒரு பரம்பரையை நீங்கள் சொன்னா மலேசியால இருக்கிற இதை போட்டிருக்காரு. இதுல மலேசியால பிறந்து வளர்ந்ததே மலேசியால தான். எங்களோட மொழி கொஞ்சம் புரிந்து கொள்ற கூட கடினம். ஆனா நான் அவையோட தொடர்பு எடுத்து கதைச்ச போது அவைக்கு பெரிய ஒரு ஆர்வம். இந்த புத்தகம் பெறவனும் தங்கள் அறியவனும் தங்களோட உறவுகள் யாருன்றதை இலங்கையில இருக்க உறவுகளை உலகத்துல இருக்க உறவுகளை அறியணும்ட்டு இன்னைக்கு புத்தகம் போய் கிடைச்சது. நேற்று முந்தான் கிடைச்சிருக்காங்க கையில. மிக மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள் என்று தகவலை போட்டிருந்தாங்க. மிக சந்தோஷம். என்னென்றால் இங்க இருக்கும் பிள்ளைகளே ஊர்ல போய் நான் நினைக்கிறேன் உங்கள மகள் பிள்ளைகளே ஊர்ல போய் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரர் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அறிவதற்கும் அவர்கள் ஒரு உற்சாகத்தை ஏறுவதற்கும் இந்த நூல் வகை வளர்க்கும் நினைக்கிறேன். நான் அண்மையில இவருடைய நீயானான நிகழ்ச்சியில் பார்த்திருந்தேன். இங்கிருந்து போன பிள்ளைகள் அங்கு இந்தியாவில் எவ்வாறு தமிழை கதைக்கிறார்கள், எவ்வாறு என்னத்தை தேட போனார்கள் அங்குன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி செய்யப்பட்டிருந்தது. அப்போ அந்த நிகழ்ச்சி பார்க்கும் போது எனக்கு இந்த புத்தகம் நினைவுக்கு வந்தது. ஏனென்றால் இந்த புத்தகத்தோடு போகலாம் எங்கள் இங்கிருந்து பிறந்த பிள்ளை. நான் எங்களுடைய அப்பப்பாவை அம்மம்மாவை பூட்டனை பேரனை பார்க்க போறேன் என்று சொல்லி இந்த புத்தகங்களோடய போகலாம் அவர்கள் என்றது இது ஒரு வழி நூலாக அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா இது ஒரு ஆதாரம், வரலாற்று ஆதாரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக இது ஒரு தனியாக செய்யல, எல்லாரும் சேர்ந்து செய்தபடியால் இது ஒரு நிச்சயமான ஒரு வரலாற்று ஆதாரமா தான் இருக்கும் எதிர்காலத்திலே கூட. நான் நினைக்கிறேன் இதுல அரைவாசி பேர் இப்ப வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். பெரும்பான்மை 5வது சந்ததி நினைக்கிறேன் 4வது சந்ததியாக்களே வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். ஆமா, 4வது கூட்ட பிள்ளைகள் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கிறார். 4வது 5வது 6வது சந்ததியும் இப்போது வந்துட்டார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு 7வது சந்ததியும் வந்துட்டு. 7வது சந்ததி வந்துட்டாரு. சரி சரி. நல்லொரு அடுத்தது வரலாறு. இது ஒரு வரலாற்று பதிவு தான். உண்மையில எங்கள் ஊருக்கு கிடைத்த ஒரு வரலாற்று பதிவுன்னு சொல்லலாம். அதை விட உங்கள் இந்த 7 சந்ததிக்கும் கிடைத்த ஒரு வரலாற்று பதிவுன்னு சொல்லலாம். இவற்றை விட ஊர்ல நிறைய இந்த எப்படி ஒரு சொல்லுவார்கள் கூட்டம் என்று சொல்லுவார்கள். ஊர்ல ஒவ்வொரு கூட்டமாக நிறைய பேருக்கு இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பற்றி நீங்கள் தேடுவது எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? நான் அதை செய்யலாமா எண்ணங்கள் இருக்குதாவது? இல்ல, அதோட சார்ந்தவரை உதவி செய்யலாம். ஒரு ஆக்கள் ஒரு தேடினோம் சொன்னா அதுக்கான வழிகாட்டுதல்களை செய்யலாம். அதோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் தேடினா தான் அவையால் வேகமாக அந்த இடத்தை இலக்கை அடையலாம். என்னால அதை அடைய முடிஞ்சோன்னு சொன்னா நானும் அதுக்குள்ள ஒரு அங்கமா இருக்கிறபடியத்தான் என்னால வேகமாக தேட முடிஞ்சது. இந்த கிளை எப்படி செஞ்சால் போகலாம், இந்த கிளை எப்படி போகும்ன்ற
வெளியில நின்று ஒரு ஆளை தேடி அதுக்கு எடுக்கிறது கஷ்டம். ஆம் அதுக்கு நிக்கிற ஒரு ஆளால நிச்சயமா செய்ய முடியும். அப்படி செய்ய வலிக்கிறதுக்கு நான் பக்கத்துல நிச்சயமா நிற்பேன். ஆம் நானும் அறிந்திருக்கிறேன். எதிர்பார்ப்பேன் சொன்னால் வரலாற்று தொழிற்ற இனம் வரலாற்றுல வாழ முடியாதுன்றது ஒரு முதுமொழி. அதுல எனக்கு மிக ஆழமான நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த வரலாற்றை பதியணும். இந்த காலத்துல வாழ்ற நாங்கள் பதியணும். எங்கிட்ட வரலாற்றை நாங்கள் பதியாட்டால் வேறையாக்கள் பதிவு கற்பனையாகத்தான் இருக்கு. நாங்களும் அந்த பதிவு வச்சுட்டு போகணும்ன்றதுலயும் நான் அந்த தெளிவாக இருக்கிறேன். அப்ப அதுக்கு அப்படியான இதுல செய்ய முயற்சித்தால் அதுக்கான ஒத்துழைப்பை நான் இங்க பழகி கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி ஆம் அது நீங்க சொல்வது மிக சரியானது. நாங்கள் வாழும்போது எங்களுக்கு தெரிந்தவற்றை நாங்கள் பதிந்து விட்டு சென்றால் வருங்காலங்களில் ஒரு வரலாற்றாக அது இருக்கும் என்று நினைக்கின்றேன். எங்களுடன் இணைந்து கதைப்பதற்கு கிருஷ்ணமூர்த்தி ஊடக வித்தகர் பண்ணா.com இயக்குனர் அவர்களும் இருக்கிறார். அவரை நாங்கள் இணைத்து கொண்டு சென்றால் எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இந்த நூல் பற்றியும் அவர் கதைப்பதற்கு இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா. வணக்கம் கண்ணன் அண்ணா. அவரே நீங்கள் நாங்கள் அவர் இணையும் பொழுது தொடர்பில் எடுத்துக்கொள்வோம். இந்த நூல் எங்கு அச்சடித்திருந்தீர்கள்? இதை எங்கு செய்திருந்தீர்கள்? எனக்கு நூல் எங்கேயும் அச்சடிக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. நான் ஒரு இதை செய்ய எனக்கு அந்த அவுட்புட் என்ன சொல்ற அதுல இது வெளியீடு நான் எதிர்பார்க்கிற மாதிரி வரவான எதிர்பார்ப்பு இருக்கு. நிச்சயமா ஏதோ ஒன்று செய்யாது பிழைச்சதுன்னு சொன்னா அச்சில பிழைச்சதுன்னு சொன்னால் அது எதிர்பார்த்த இதா இருக்காது. அப்ப நான் ஃபால்ஸ்ல எனக்கு பழமையா செய்கிற ஒரு அச்சகத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி நான் இங்க ஃபால்ஸ்ல உங்களை அச்சடிச்சேன். பிரான்சில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செலவு கூடுதலாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறீங்களா? இலங்கையில் வெளியிடும் பொழுது இந்த செலவு குறைவாக இருக்கும், இங்கு செலவு கூடவாக இருக்கும், அவ்வாறு நினைக்கிறீங்களா? இல்ல இங்க செலவு கூடுதல் அதுல இது இல்ல. இப்ப இலங்கையில் அடிச்சால் மலிவா அடிக்கலாம். அது ஆனா எனக்கு அந்த புத்தகம் கொஞ்சம் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வரணும்ன்ற அந்த இது நோக்கம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கு ஏற்ற உங்களே இந்த பரம்பரைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மரத்தினையும் வடிவமைச்சிருக்கிறீங்க. அழகாக அந்த அட்டைப்படம் மிக அழகாக இருக்கின்றது, பொருத்தமாகவும் இருக்கின்றது. இது உங்களுடைய கைவண்ணமா அல்லது இது அவர் இதாருடைய படம் எடுத்தாதான் என்ற கைவண்ணம் இல்லை. ஆனா அதுக்குள்ள ஒவ்வொரு இலக்கியம் அமரத்துவம் அடைந்தவர்களும் பூட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்கள். தெளிவா தெரியல, அதான் உண்மையா இருக்கு. ஆமா ஆமா படங்கள் ஏதோ ஒன்று இருப்பது நிறங்கள் மூலம் தெரிகின்றது, ஆனால் அந்த தொனிப்பு தெரியவில்லை. இன்னும் நினைக்கிறேன் புத்தகம் கொஞ்சம் முடியாது சரியான சின்ன இல்ல பாக்குறதுக்கு தெரியும். அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வரைக்கும் கண்டறிங்க. நிச்சயமாக ஆமா ஆமா பிடிஎஃப்ல அது சரியான நம்ப. இந்த நூல் எங்களது பன்னாகத்தில் 14/8/2024 அன்று வெளியீடு கண்டது. அந்த வெளியீட்டில் பலர் உரையாற்றி இருந்தார்கள். நூல் பற்றி, நூலின் இருக்கிற விடயங்கள் பற்றி பலர் உரையாற்றி இருந்தார்கள். விரிவுரையாளர், பல்கலைக்கழக முதுநிலை விரிவுரையாளராக கடமையாற்றி இப்போது ஓய்வு நிலையில் இருக்கும் திருமதி நாச்சியார் செல்வநாயகம் அவர்கள், ஆசிரியர் திரு கனகரட்னம் அவர்கள், ஆசிரியர் முருகதாசன் அவர்கள், மற்றது வடமாகாண முன்னாள் உறுப்பினராக இருந்த திரு கோதாஸ் அவர்களும் உரையாற்றியிருந்தார்கள். அவர்களது உரையில் ஒரு சிலவற்றை நாங்கள் நூல் பற்றி அறிவதற்காக ஒரு முறை கேட்டுக்கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சிலவற்றை ஒரு சில மணித்துளிகள் நாங்கள் அவற்றையும் கேட்டுக்கொண்டு எங்களது நிகழ்ச்சியை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது எங்களது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கு பற்றி நூலுரை தந்த திருமதி நாச்சியார், மீண்டும் மீண்டும் நாங்கள் தோண்டி 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 எடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். ஏனெனில் எங்களுடைய வைத்தியம், சித்த வைத்தியம், மனிதனுக்கு பிணிமூப்பு சாக்காடு இல்லாத பெருவாழ்வை தரும், மேலான இறைவனுடன் மேலான உள்ளொளியுடன் இணைக்கின்ற ஒரு வைத்தியம். இங்கே உடல் வளம்
மனவளம், ஒருவனுக்கு உடல் வளம் இருந்தால் காணாது, மனவளம் மிக மிக அவசியம். அது மாத்திரம் பத்தாது, ஆன்மீக வளம் இல்லாவிட்டால் மனிதனாலே முறையாக ஜீவிக்க முடியாது. எனவே உடல் வளம், உளவளம், ஆன்மீக வளம், 3 வளங்களையும் கொண்ட அந்த 3 வளங்களையும் பேணி தன்னுடைய வைத்தியத்தை முறையாக செய்து வந்த சீனி பெரியாரியாருடைய குடும்ப விருட்சத்தை இந்த தம்பி எழுதியிருக்கின்ற அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவர் இன்னும் 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 தேடி தேடி இந்த விருட்சம் மட்டுமல்ல, அவருக்கு அந்த தமிழ் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இவன் பெரிய ஒரு பேராசிரியராக இருக்கிறாருன்னு நான் யோசித்தேன். இவருக்கும் சொன்னேன், இந்த முன்னுக்கு வாசித்த உடனே நல்ல இறுக்கமான தமிழோட அந்த அதில் போடப்பட்ட தமிழ் சொற்கள் எல்லாம் அற்புதமான தமிழ் சொற்கள். எனவே வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அவர் நீண்ட நாட்கள் வாழ்ந்து இன்னும் இன்னும் இது போன்ற நூல்களை மாத்திரமில்லாமல் இந்த பண்டாக மண் தலைக்க இந்த உலக இதில் நாங்கள் அவருடைய உரையை கேட்டிருந்தோம். நானும் முதலே சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது எனக்குள். இந்த நூலினுடைய மொழி நடை இலகுவாக எல்லோருக்கும் விளங்கத்தக்க வகையில நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள். நான் முதலே சொல்லியிருந்தேன் உறவுகளை, இவர் ஒரு எழுத்தாளர். இவர் இதற்கு முதல் பல படைப்புகளை தந்திருக்கின்றார். அந்த படைப்புகளுக்கு நாங்கள் நேரம் இருக்கும் போது கிடைத்தால் அவற்றை கதைக்கலாம். ஆனால் இந்த மொழி நடை உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய அளவில் இருக்கின்றது. நீங்கள் எழுத்து துறையில் ஆர்வம், வாசிப்பதில் நீங்கள் முதலே குறிப்பிட்டிருந்தீங்கள், வாசிப்பதுதான் எனக்கு இந்த இதனை எழுத தூண்டியது என்று சொல்லி, அந்த வாசித்த நூல்கள் பற்றியும் நீங்கள் எனக்கு சொல்லியிருந்தால், அந்த நூல்கள் என்னென்ன நூல்கள், யார் எழுதினது, வெளிநாட்டவர்கள் எழுதிய நூல்களா அல்லது எங்களை ஈழத்தவர்கள் எழுதிய நூல்களான்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு அதை அழகாக தந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். கேட்பவர்களுக்கு அது வாசிக்க தூண்டும் என்று நினைக்கின்றேன். முதல்ல நான் வாழ்க்கா முதல் கங்க வரை நூலை பற்றி சொல்றேன். இந்த நூல் 1940களில் இந்திய தேசத்தவர் ராகுல் சங்கர்தான் என்றவர் எழுதினாரு. ஜெயில இருக்க கதை எழுதி அதை வெளியில விட்டார். கிட்டத்தட்ட அது 50க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வந்துட்டு. ஓ, ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூலா? இல்ல, ஹிந்தியில. இந்திய தேசத்தவர் அந்த நூல் 50க்கும் மேற்பட்ட மொழிகள்ல எத்தனையோ பதிப்பு வந்துட்டது, இன்னும் வந்து கொண்டிருக்குது. நான் அந்த புத்தகத்தை பற்றி சொல்றேன்னு சொன்னா, மனிதனா பிறந்த அந்த புத்தகத்தை வாசிக்காம செத்துடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். என்ன சொன்னா, அந்த புத்தகத்தை படிச்சால் அதுல என்ன நீங்கள் 100 புத்தகம் எழுதலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. மனிதன் பிறந்து அப்படி இந்த நிலைக்கு நாங்கள் வந்தோம்ன்றது அந்த புத்தகத்துல சொல்லி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8000 ஆண்டு வரலாற்றை பேசுது. அப்படி ஒரு அற்புதமான புத்தகம் அந்த புத்தகம். அப்ப அந்த புத்தகத்தை பற்றி நான் பெருமைப்பட்டு கொண்டிருக்கேன். சப்பியன்ஸ் என்ற ஒரு புத்தகம், அதாவது யூத இனத்தை சேர்ந்த ஒருத்தர், ஹீப்ரு மொழியில. அவர் கிட்டத்தட்ட 70,000 ஆண்டுகள் மனித வரலாற்றை தேடி எடுத்து எழுதியிருக்கு. அவ்வளவு ஆதாரங்கள் அதுக்கு இருக்குது. அது சப்பியன்ஸ் அந்த புத்தகம். ஜுவால் நோவா ஹராரி என்ற அவர் தான் எழுதினார். அந்த புத்தகம் தமிழ்லையும் வந்திருக்குது, எல்லா மொழியிலையும் வந்திருக்கு. அந்த புத்தகம் வெளி வந்த போது நான் அடுத்து வாங்கிட்டு என்னுடைய மகன்கிட்ட சொன்னேன், இந்த புத்தகத்தை பிரெஞ்சிலையும் வந்திருக்கும், வாங்கி வாசிங்க கட்டாயம். அந்த புத்தகம் என்ன மாதிரி தீவிர வாசிப்பாளர். அவர் அந்த புத்தகம் சரியா கொஞ்சம் மொத்தம் அப்ப இப்போதைக்கு வாசிக்கிறேன்னு சொன்னார். அவர் பள்ளிக்கூடம் இதுக்கு போய் சேர்ந்த யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜ் எதுக்கு போயிருக்க, அவற்றை பிரெஞ்சு மொழி சார்ந்த இதுல படிச்சோன்னு கேட்க அங்க சொல்லி இருக்கிறேன், முன்னாடி அந்த புத்தகத்தை வண்டி வாசிங்க. அப்படி அந்த சப்பியன்ஸ் புத்தகத்தை வாசிச்சால் நீங்கள் இன்னொரு உலகம். அது அதுக்கு ஒரு நாள் திரும்பி வரையிடாது. அது திரும்ப திரும்ப பலது முறை வாய்ச்சது தான் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி வாசிக்க விரும்புறவனுக்கு இன்னொரு அட்வைஸ் என்னன்னு சொன்னா, தமிழ்ல வேண்டி வாசிச்சால் அதுல இங்கிலீஷ் பேரையும் வச்சிருங்க. சொன்னால் தமிழ்ல நிறைய சொற்களை அவர்கள் அந்த உதாரணத்துக்கு ஒரு இடத்தின் பெயர்கள் எல்லாம் அவர்கள் மாறிய வேற அந்த மொழிபெயர்ப்புல சரியான இது இருக்கு. அப்ப இங்கிலீஷ்ல இருந்தா தான் அந்த இடங்களுங்கன்றது கூட தெரிய வரும். அப்படி 7 தலைமுறைகளை பற்றி சொல்லவே தேவையில்லாத 7 தலைமுறைகள் அது மிக முக்கியமான அமெரிக்காவில அடிமை வியாபார காலத்துல அந்த ஒரு கதை. அது ஆப்பிரிக்கன் ஒருத்தர வித்து அவர் அந்த அவருடைய பாரம்பரிய வரலாற்றை அவர் எழுத முடியாத அடிமைகள் அவற்றை பிள்ளைகிட்ட கடத்துறாங்க. வாய்மொழியாக
செவி வழியாக அந்த தன்னுடைய தன் தேப்பன்ற வரலாறு தன் பேரன்ற வரலாறு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பிள்ளை வந்து தன் பிள்ளைக்கு அப்படியே வரலாறு கடத்தி வாய் வழியாக கடத்தி வந்த அந்த வரலாறு தான் இந்த 7 தலைமுறைகள். அது வந்து ஆங்கிலத்துல வந்து அமெரிக்கா எழுதப்பட்ட நூல் த சகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற புத்தகத்தை தான் தமிழ்ல 7 தலைமுறை மொழிபெயர்த்தாங்க. அது கூட பிரெஞ்சில ரசீன் என்ற பேர்கள் அந்த பேர்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படி நிறைய புத்தகங்கள் இப்படி வந்து அந்த பரம்பரை வரலாறுகள் சொல்ற புத்தகங்கள் நிறைய இருக்கு. அதனால வாசிச்சாலுங்கிற வரலாறுகளை தேட சொல்லிய உந்து சக்தி வரும் எங்களுக்கு அறியாமலே அது வரும். ஏன் நாங்கள் இதுல எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறோம். ஆமா, நீங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு ஒரு உணர்ச்சி ஏற்படுத்துற மாதிரியாக இருக்கிறது. இவர்கள் இவ்வாறு 800-1000 காலங்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் ஏன் நீங்கள் அது புத்தகம் எழுதியிருக்கிறீர்கள், இவர்கள் இவ்வளவு காலத்தை சொன்ன போது என்னுடைய 7 தலைமுறையை நான் தேட முடியாது என்று சொல்லி உந்துதல் ஏற்பட்டதுன்னு சொல்லி முன்னுக்கு எழுதியிருந்தீங்க. இப்பொழுது வணக்கம் கண்ணனண்ணை, கதைக்கக்கூடிய முறையில் கதைக்கலாமா? வணக்கம், வாருங்க. வணக்கம் சுதன், வணக்கம் சாந்தினி அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். நீங்களும் இந்த நூலை வாசித்தவர் பார்த்தவர் என்ற வகையில் நாங்கள் உங்களுடனும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். உங்கள் கண்ணோட்டத்தில் இந்த புத்தகம் பற்றிய ஒரு சிறு கருத்தை சொல்லிக்கொண்டு நாங்கள் நகரலாம் நினைக்கிறேன். இது நான் வாசித்து பார்த்தேன். உண்மையில இந்த புத்தகத்தை தந்த உடனே எனக்கு கிடைச்ச உடனே நான் இந்த நெருக்கடியான நேரத்தில் கூடி அதுக்குள்ள இந்த வாசிக்கணுடைய ஆர்வம் வந்தது. ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு புத்தகத்தை நான் இதுவரை பார்க்கல. இப்படி ஒரு கோணத்துல வெளியிட ஒரு 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 ஆவண பதிவு மாதிரி தான் இது எனக்கு படுகுது. ஒரு பரம்பரையின் ஆவண பதிவு. ஆகவே இதை போன்று நானும் செய்ய வேணும் என்ற ஒரு விருப்பம் இருக்கு. அதுக்கு சுதன் சொன்னார், தான் அதுக்கு உதவி செய்வேன், நீங்களும் செய்யுங்கோவன் என்று சொல்லி அப்படியே அந்த ஒரு எங்களோட ஊரின் ஒரு எங்கள் சிறு கிராமமாக இருந்தாலும் அங்கே பல பரம்பரைகள் இருந்திருக்கின்றன. இப்போ உதாரணமாக இவர்கள் சீனி பரியாரியார் பரம்பரை விசுவர் கூட்டம் என்று சொல்லப்படும். அது நாங்கள் சோமர் கூட்டம் என்று எங்களோட பரம்பரை சொல்லப்படும். அதே போல தாமர் கூட்டம் என்று சொல்லி ஒவ்வொரு அப்படி அந்த கூட்டமாக வாழ்ந்த உறவுகள் பெருக்கம்தான் இப்போது ஒரு பெரிய அளவில் பன்னாகமாக அங்கே இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த புத்தகத்தை திரு சுதன் அவர்கள் வெளியிட்டதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பன்னாகம் என்ற ஊரிலே இருந்து கொண்டு நாங்கள் இதை செய்தது மிகவும் மகிழ்ச்சி. இதே போன்ற படிவங்கள் வேறு யாரும் செய்ததாக நான் இதுவரை அறியவில்லை. இருந்திருக்கலாம், சில வேளை யாரும் செய்திருக்கலாம், ஆனால் நான் இதுவரை அறியவில்லை. உண்மையிலே நீங்கள் சுதனுடன் பயணித்ததை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அந்த முன்னுக்கு அந்த முன்னோட்டம் போட்டது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஒரேடியாக அந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்குன்றதை காட்டினது வரவேற்கத்தக்க விஷயம். அந்த பின்னணி பாட்டு வந்து மிகவும் நல்ல அருமையாக இருந்தது. நீங்கள் கேட்டீங்களது அவரை இயற்றினார் உண்டு. நானும் அப்படித்தான் முதல் யோசிச்சு கொண்டு இருந்தேன், இவர் இயற்றினார் உண்டு. ஆனால் பேருந்தான் அவர் சொன்ன திரைப்படத்தில் வந்த பாடல் என்று நான் இதுவரை அந்த பாடலை கேட்கவில்லை. நல்லொரு பாடல். உண்மையில நீங்க தொடருங்கள், நாங்கள் இடையில் கதைப்போம். அதை பற்றி கணக்க விஷயங்கள் இருக்கு. இதுல பார்த்ததுல கணக்க விஷயம், நான் கேட்டதுல கணக்க விஷயம். ஏனென்று சொன்னால் அவர் அந்த பரம்பரையில் ஒரு அழகு மாதங்களுக்கு போய் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு வழியில் கண்ட ஒருவரை, பனையில் இருந்தவரை கள்ளு கேட்ட போது அவர் கள்ளு கொடுக்க ஏதோ ஒரு வித்தியாசமா அந்த கிழவரை ஒரு கேலி பண்ணுமா போல கதைச்ச போது, நீ இப்படியே இரு வாரன் போட்டன்னு சொல்லி அவர் போன போது அவர் அப்படியே இருந்ததாகவும், திரும்பி அவர் வந்துதான் அவரை நீ இறங்கன்னு சொன்ன பிறகு இறங்கக்கூடிய ஒரு தன்மை அந்த அந்த அவருக்கு ஒரு மந்திர சக்தி மாதிரி இருந்ததாக கேள்விப்பட்டது. முந்தி வாய் வழியாக இந்த கதையை நான் ஊரிலே கேட்டிருக்கின்றேன். ஆனால் இப்போ எழுத்து வழியாக அதை பார்க்கும்போது அது மனதிலே பதிந்திருக்கின்றது. உண்மையில நல்ல விஷயம். சுதனுக்கு வாழ்த்துக்கள். நீங்க தொடருங்கள், நாங்கள் கதைத்துக் கொண்டிருப்போம். நன்றி நன்றி கண்ணன். சிதன், நீங்கள் இந்த புத்தகம் ஆக்கின்ற பொழுது நீங்கள் இதுல குறிப்பிட்ட கதைகள் உங்களது அம்மா சொல்லியிருந்தார் சொன்னீங்க. ஆனா இந்த செவிவழி கதைகளாக வந்த கதைகளை உண்மையில ஒருவர் அம்மாக்கு இன்னொருவர் சொல்லி அப்படித்தான் வந்திருக்கின்றது இந்த கதைகள்.
இதுல எங்க அம்மம்மாவோட நான் நிறைய இருந்தேன். நான் சின்னல இருந்து அம்மம்மாவோட இருந்த அவன் வரைக்கும் நான் தான் அவன் பேரப்பிள்ளை. அவருக்கு பேரப்பிள்ளை 7 பேர் இருந்தாலும் நான் தான் அவனோட ஒட்டி கொண்டு செஞ்ச ஒரு ஆள். நிறைய விஷயம் அவன் என்னோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறான். சில எல்லாம் அதை எனக்கு சிலது தான் ஞாபகத்துல இருக்கு. அவன் சொல்லி அந்த சின்ன வயதுல அதை பற்றி அக்கறைப்படையில. ஆனா அந்த விஷயங்களை சிலது அம்மாவும் சொல்லியிருக்க எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வந்தது. நானும் நினைத்தேன் நீங்கள் என்னட்டு இவருடைய சீனிப்பரியாருடைய கதை எவ்வளவு தூரம் தாண்டி எவ்வளவு 4 தலைமுறை தாண்டி எவ்வாறு வந்ததுன்னு சொன்னேன். அம்மம்மாவுடைய காலங்கள் நீண்டதாக இருந்ததா? அம்மம்மா 85ல ஓகே, 60 வருடங்களுக்கு இவ்வாறு. அடுத்து நீங்கள் உங்களுடைய இவர் சீனிப்பரியார் அவர்களுக்கு 10 பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். 10 பிள்ளைகளுடைய பரம்பரையும் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்ப உங்களுடைய அம்மம்மாண்ட இதண்டா உங்களுடைய அம்மம்மாண்ட பரம்பரையை மட்டும்தான். ஆனால் 10 பேருடைய பரம்பரையும் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை நீங்கள் என்னென்ன உங்களுக்கு ஏற்பட்டது அதையும் நீங்கள் குறிப்பிடலாம் நினைக்கிறேன். 10 பிள்ளைகள் முதல் நாள் தேடினது 10 பிள்ளைகள் பிள்ளைகள். பேர பிள்ளைகளை பிடிச்சிட்டா அடுத்த இடத்துக்கு போகலாம் விளங்கிட்டு. அப்ப நான் 10 பிள்ளைகள் தேடிக்க அதுல 2 பேருக்கு பிள்ளைகள் இல்லைன்றது தெரிஞ்சிட்டு முதலே அவ சாவடைஞ்சிட்டாங்க. மிச்சம் 8 பேரையும் நான் தேட தொடங்கினேன். அதுல 2 குடும்பத்துக்கே நாங்களும் வருகிறோம். சொன்னால் எங்க அம்மம்மாவும் எங்க அம்மா அப்பாவும் 2 பேர பிள்ளைகள் தான். மச்சான் அப்படி அந்த மிச்சம் 6 தேடி ஒருத்தரையும் பிடிச்சாது. அதுக்கு பிறகு தேடி நேரம் சொல்லி அவையில கண்டறிஞ்சு அவையோட தொடர்படுத்து அப்பதான் தெரிய இந்த சீனிப்பரியார் உறவான் எனக்கு இந்த புத்தகம் எழுத தொடங்கிய அப்புறம் தெரிய வந்த கனவு பேர் என்னோட உறவுகள் சீனிப்பரியார் இருக்கிறவன். நிச்சயமாக. ஆனால் உங்களுடைய அப்பாவினுடைய தொடர்பும் இதுக்குள் இருக்கின்றது. இந்த சீனிப்பரியார் எங்கட அம்மம்மாவும் அப்பாவும் சகோதரங்கள். சிறுபரியாருன்னா பேரப்பிள்ளைகள். எங்கட அம்மம்மாவும் பேரப்பிள்ளை, அப்பாவும் பேரப்பிள்ளை. அது 3 வழியால உறவா வாரம். அதுதான் எனக்கு ஒரு நீங்கள் முதல் போட்டிருந்த போது இந்த முன்னுரை எழுதிட்டு கீழே போட்டிருந்த போது என்ன இவர் 3 முறையில போட்டிருக்கிறீங்கள எனக்கு ஒரு குழப்பமா இருந்தது. பிறகுதான் திருப்பி பார்த்தேன் உள்ளுக்குள். இந்த இதில் நீங்கள் இதுல குறிப்பிட்டிருந்தீங்கள், இதுல குறிப்பிட்டிருக்கிறீர்கள் தானே அந்த இது. அப்ப இது எனக்கு ஒரு குழப்பம். முதல் எடுத்தவுடன் பார்க்கும் போது குழப்பமாக இருந்தது. என்ன இவர் 3 முறையால சொந்தமா வர இதுக்குள் 3 முறையில வருகிறது, தலைமுறையால் வருகிறீங்கள் என்று பார்த்த போது பின்னர் விளங்கி கொண்டேன். உண்மையில போட்டோ வடிவத்தான் நான் சேர்ந்து யோசிச்சேன். எல்லா உறவையும் போடத்தானே தான் பின்னுக்கு கடைசியா எல்லா உறவும் இப்படி அவர் சினிமரியாருக்கு உறவுன்றதை நான் செய்ய வலிக்கிட்டேன். அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. நான் ஒரு இடமும் இந்த ஒரு நூலிலும் இந்த கல்வெட்டு செய்வார்கள் தானே அந்த எட்டிக்கெல்லாம், ஆனால் அதுல இப்படி செய்வதில்லை. இது விளக்கமாக இருக்கின்றது, ஒரு தெளிவாக இருக்கிறது, விளக்கமாக. சினிப்பரியாருக்கு யாருன்றதை இதுல இருக்கிற ஒருத்தரும் கண்டறியலாம் இலவாக. அதையும் நான் மட்டுமல்ல நாங்கள் அந்த மரம் மாதிரி கீறிட்டு நாங்கள் விட்டுடுவோம். அட்டவணை மாதிரி ஒன்று போட்டுட்டு விட்டு விடுவோம். அதுல 3 பரம்பரை 4 பரம்பரை 3 பரம்பரை தான் அதிகமாக இருக்கும். பிள்ளை பேரன் மகன் பேர பிள்ளைகள் அல்லது புட்ட பிள்ளைகள் தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதில் 7 தலைமுறை இருக்குது. ஆமாம், 7 தலைமுறையை தேடி எடுத்து நீங்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறீங்க. இத அதை அழகாகவும் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்குள் நல்ல ஒரு நினைக்கிறேன் ஒரு எப்படி அதனை அழகாக கொடுக்கலாம், விளங்கத்தக்கனையா கொடுக்கணுமென்றதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி செய்திருக்கிறீர்கள் என்றது விளங்க. அதுக்காக நீங்கள் நேரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆட்களுக்கும் உங்களோட குடும்பத்திலேயே இப்ப நீங்க 3-4 பேர் நீங்க
4 பேருக்குமே அந்த ஒரு பெரிய ஒரு அட்டவணை மாதிரி அதை செய்திருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்படி செய்திருக்கிறத பார்க்க எனக்கு இலகுவா ஒரு விளங்காத ஒரு ஆள் புதுதாக ஒரு ஆள் பார்த்தாலும் அவருக்கு இது விளங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இதை செய்திருக்கிறீங்க. சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. எனது மகனும் இருக்குள் வருகிறார், அப்பாண்ட வழியால முன்னுக்கு போய்கொண்டிருக்கிற போது நான் எண்ணி பார்த்தேன் எத்தனை பரம்பரைக்கு இவர் போறாருன்னு சொல்லி எண்ணி பார்த்திருந்தேன். இவ்வாறு உங்களுடைய இந்த நூல் அமைப்புகளும் அடுத்தது நான் முதலே சொல்லி குறிப்பிட்டிருந்த போல உங்களுடைய எழுத்து உண்மையா ஒரு நூலை நாங்கள் பார்த்தவுடன் எங்களுக்கு அடுத்த பக்கத்தை திறவென்று சொல்லி கொண்டு போவது மொழிநடை. அந்த மொழிநடை உங்களுடைய நீங்கள் பாவித்த மொழிநடை என்னை அடுத்த பக்கத்தை வாசிங்க தட்டி கொண்டு சென்றதை நான் உணர்ந்து கொண்டேன். என்றால் நீங்கள் கொடுத்திருக்கிற ஒழுங்கு முறையும் அதை ரசிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இந்த நூல் பரம்பரை என்பதன் பொருள் சினி பெரியார் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அந்த அவை ஒவ்வொரு ஆக்களா அவை இந்த ஒவ்வொரு பரம்பரையா கொடுத்து கொண்டு வந்த விதங்கள் மற்றது அவருடைய குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக சொன்ன விதங்களும் மிக அழகாக எனக்குள் நூலை வாசிப்பதற்கு நான் இதில் அறவாசி பகுதி வாசித்து விட்டேன். இன்னும் அறவாசி வாசிக்க இருக்கின்றது. அது என்னென்றால் அவர்களுடைய இவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் இருந்த தன்மைகளையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இவர்கள் வாழ்ந்த காலத்தில் பிள்ளைகள் பேர் வைப்பது அந்த வைக்கும் முறைகள் அவர்களிடம் இருந்தது. மற்றது அந்த அவர்கள் சேர்ந்து வாழ்ந்த முறைகளையும் நாங்கள் இதுக்குள் வாசிக்கும் போது உணரக்கூடியதாக இருந்தது. அந்த ஊர்ல அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள், நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு கோயிலை சுத்தி அவர்கள் இருந்த விதங்கள், அந்த வைரவர் கோயிலை சுத்தி அவர் சீனி பெரியாரர் அந்த வாழ்ந்த விதங்களை குறிப்பிடும் போது அந்த காலத்து வாழ்க்கை முறை பன்னாகத்தில் எப்படி இருந்தது என்பதையும் அறியக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு நீங்கள் இந்த நூலுக்குள் உங்களை நினைக்கிறேன் உங்களை நல்லா இதுக்குள் இறக்கித்தான் இது செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமாக ஒரு கதையோ ஒரு கட்டுரையோ நாங்கள் எழுதிவிட்டு செல்வது இலகு, ஒரு கவிதையோ எழுதிவிட்டு செல்வது இலகு. ஆனால் நீங்கள் ஆதாரத்துடன் ஒரு செயலை இது முழுக்க ஆதாரம் என்று தான் சொல்லலாம். நாங்கள் எடுகோள்கள் காட்டும் பொழுது மட்டும் ஆதாரங்கள் பாவிக்கிறாங்க. ஆனால் இந்த நூலில் பொறுத்தளவில் எல்லாம் முழுவதும் ஆதாரங்களுடன் நீங்கள் இதை செய்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னும் இதுல சிக்கல்கள் ஏதாவது உங்களுக்கு செய்யும் பொழுது நீங்கள் அது என்ன சிக்கல்கள் இருந்ததை உணர்ந்தீங்க? இல்ல இப்ப சில விஷயங்கள் தெரியாது. என்னன்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு புத்தகம் வெளிவந்த அப்புறம் ஏற்பட்ட ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால் அப்பா திருவண்டவருக்கு 2 மனைவின்றது எனக்கு தெரியாது. ஒரு மனைவியன் வந்த உடனே மனைவி வந்துட்டார், அப்ப அடுத்த பிள்ளையில தேடுறேன் அப்படித்தான் போனது. அங்க பார்த்தா இப்ப அப்பா திருவண்டவருக்கு 2 மனைவி, அப்ப 2வது மனைவியின் பரம்பரை இருக்கு, அதெல்லாம் விடுபட்டு இருக்கு. அது புத்தகம் வந்த அப்புறம் தான் அவர்கள் தொடர்பு கொண்டு இப்படி இருக்குன்னு சொன்ன பிறகு நிச்சயமா அதுல அடுத்த எடிஷன் கொண்டு வந்து ஆகணும்ன்ற தோற்றி வச்சிருக்கு. அப்படி இதுல நீங்கள் ஏனென்றால் குறைகளும் ஒன்று செய்யும் பொழுது தவறு நான் ஏற்கனவே சுட்டி காட்டினால் தவறுகள் ஏற்படும். ஏன்னு சொன்னால் இது தவறுபடி இல்லாம செய்யலாது. அந்த முதலாவது இதுதான் நான் செய்தேன். அடுத்த இதுதான் நான் சரியா வருமானதுல நினைக்கிறேன் மிக விரைவில் நீங்கள் இதை செய்து கொண்டு வருவீங்கள் நினைக்கிறேன். ஏன்னா இதோடைய சேர்க்கிறது கடினம் அவ்வாறு இருக்கும். நீங்கள் இதோடைய சேர்க்கக்கூடியதாக இருக்குமா அல்லது முற்றாக முழுவதுமாக மாற்றப்பட வேண்டும் நினைக்கிறீங்களா? மாற்றங்கள் செய்ய வேண்டும். இதோடு சேர்க்கிறது இவ்வளவு சாத்தியம் தெரியல. சில மாற்றங்கள் செய்து பக்கங்கள் அதிகரிக்கிறதுக்காக வாய்ப்புகள் நிச்சயம் இருக்குது. நாங்கள் எழுதியிருக்கோம். சத்தம் வருகின்றது, கவனியுங்கள். சத்தம் வருகின்றது. தெரியாத ஆக்கள் இருக்கிறோம். அவைகளை பற்றியும் எழுதப்பட வேணும். மிகச்சிறந்த இடங்கள்ல முக்கியமான இதுகள்ல வகித்தவர்கள் அப்படி என்று அவர்கள் பற்றி எழுதப்படையில அந்த விடயங்களும் சேர்க்கப்பட்டதான் இந்த புத்தகம் ஒரு கனதியா இருக்கும். சொன்னால் ஒரு கொஞ்சம் இதோட அப்படியே நின்றுடும். அப்ப அந்த இதுகளுக்காகவும் சில தேடல்கள் இன்னும் செய்ய வேண்டியிருக்கு.
நிச்சயமாக நிச்சயமாக. மற்றது ஜெய்சங்கர் சந்தர், நீங்கள் உங்களுடைய அப்பாவினுடைய கதைகளே பெரிய கதைகள். அவர்களுக்கென்று நீங்கள் முதலும் ஒரு நூல் செய்திருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் அந்த அந்த பக்கங்கள் இன்னும் விரிவாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்குள் தோன்றியது. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய ஒரு கலைஞராக வாழ்ந்திருக்கிறார், பெரிய ஒரு நாடக எழுத்தாளராக எல்லாம் எழுதியிருக்கிறார் நிறைய நாடகங்கள். அவருடைய நாடகங்கள் வெளிவர வேண்டும், அந்த எண்ணங்கள் உங்களிடம் இருக்கிறதா, அல்லது அது பற்றி ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீங்களா? அப்பா அவருக்கு வந்து நான் நினைக்கிற ஒரு நூல் செய்துட்டேன். அதுல வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாச்சு. நாடகங்களை கொண்டாட்டாலும் அவரே தன்னை பற்றி நிறைய எழுதி வச்சுட்டார். இல்ல, நான் அவருடைய நாடகம், அவருடைய படைப்புகள் என்று சொல்லி வெளிவருவதற்கு வெளிவந்தா நன்றாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நீங்கள் அதை என்ன எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்கிட்ட படைப்புகள் வந்து என்கிட்ட நிறைய இல்லை, கொஞ்சம் இருக்கிறது. அவருக்கு தந்துட்டு போன கொஞ்சம் படைப்புகள் இருக்கின்றன. பாப்பா எதிர்காலத்தில் சில விழாக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அவருடைய நினைவு நாட்களோ அல்லது பிறந்த நாட்களோ வரும் பொழுது ஒவ்வொரு கதைகளை நீங்கள் வெளியில் விட்டாலே, அல்லது ஒவ்வொரு நாடகங்களை வெளியில் விட்டால், அச்சுருவில் வெளியில் வந்தாலே அது ஒரு பதிப்பாக பிறகு மொத்தத்தில் நீங்கள் செய்யலாம் என்று என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி, முயற்சி செய்வோம் நிச்சயமாக. அது என்னன்னா, இன்னொரு சிறப்பு, அப்பாவுடைய பிறந்த மாதமும் இதுவாக இருக்கிறது. 22ஆம் தேதி அவருடைய பிறந்த தினமும் வருகின்றது. நான் கவனித்த போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கிருஷ்ணதுரை அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு கலைஞன் அவரது. அந்த மாதத்துக்குள் இந்த நிகழ்ச்சியை நான் இதுல செய்வதில் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பார்த்தவுடன் நிகழ்ச்சியை, அந்த உங்களுடைய அந்த புத்தகங்களை பார்த்தவுடன் சந்தோஷமாக இருந்தது. கண்ணனே, ஏதாவது கருத்துக்களுடன் செல்வோமா? இதுல வந்து நான் சுதனை பற்றியும் சொல்ல போனோம். என்னென்னு சொன்னால், அவர் இங்கே தளத்துல வந்து கனவேருக்கு எப்படியானவர் என்று தெரியாது. உண்மையில இவர் ஒரு தேசியத்தை நேசித்தவர். இங்கே பரிசிலே வந்து ஈழமுரசு என்ற பத்திரிகையின் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அதிலே கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு எழுத்து என்பது அவருக்கு இலகுவான ஒரு மொழி. ஆகவே அந்த வகையிலே இந்த புத்தகத்தை அவர் எழுதுவதற்கு 1 வருடம் எடுத்ததற்கு பல காரணங்கள். தேடுதல் தான் முக்கியம். ஆனால் இப்போது அவர் சொல்லியிருந்தார், 2 பேர் கூட சொன்னார்கள் அவற்றை வரையில் என்று. அதில் என்னன்னு சொன்னால், அவர்கள் எடுத்த உடனே எங்கட இருக்காண்டு தான் பார்ப்பினேன். இவர் எல்லாத்தையும் இருக்காண்டு தான் இவர் பார்த்தவர். அப்போ அதில் அவர் விடுபடுறதுக்கு வாய்ப்பு கூட. அவைகள் வந்து இப்போ நான் எந்த படம் இருக்கா, எந்த பேர் போட்டிருக்கான்னு நான் பார்க்க இதாக இருக்கு. சில படம் என்ற பேரை பிள்ளையா போட்டிருப்பார். அப்போ அவருக்கு அது பெரிய வேலை தான். நான் இது உண்மையில் இது இலகுவாக செய்ய முடியாத ஒரு அலுவல். ஏன்னு சொன்னால், ஆட்களே இல்லை. அவையண்ட பரம்பரையை தேடி போகிறோம். அங்கே எங்களுக்கு தேடுதலுக்கு உதவி செய்வதற்கு இருப்பவர்களும் கொஞ்சம் பேர். 2 வயது போனவர்கள் எல்லோரும் கூடுதலாக இறந்திருப்பார்கள். அப்போ அந்த இடத்திலே இப்படியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இனி வருங்காலத்துக்கு ஒரு வழிகாட்டியாக அவர் செய்திருக்கிறார். அந்த இடத்துல நாங்கள் உண்மையில, நான் இன்றைக்கு நீங்கள் சொன்னா போல நான் கட்டாயம் வர வேணும், சுதன் என்ன சொல்லுறார் என்று கேட்போம் என்று தான் நான் வந்தேன். உண்மையில நல்ல விஷயம். உண்மையில நாங்கள் எல்லாம் முந்தி இப்படி எங்களோட மலர் அந்த இதில் வந்து பரம்பரையில இப்படி அடிச்சு வச்சிருப்போம். பார்த்திருப்பீர்கள். இப்படித்தான் அந்த சரியா இப்படி அடிச்சிருப்போம். அப்போ இப்படி இந்த பரம்பரை இருக்கிறபடியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இது எந்த பரம்பரை உலகம். அப்போ நான் இது அம்மாண்ட பரம்பரை, எங்களை அம்மாண்ட பரம்பரை என்று அடிச்சு வச்சிருக்கோம். நான் இதை பார்த்துட்டு இந்த மகள் வந்து தானே ஒரு நீளமாக எங்களை 2 பரம்பரையை தயாரிச்சிருக்கிறார். தானாகவே தயாரிச்சிருக்கிறார். பெரிய ஒரு நீளமாக எல்லாரையும் கேட்டு தயாரிச்சிருக்கிறார். அப்போதான் யோசிச்சேன், இந்த சுதன் எழுதின புத்தகத்துக்கும் இந்த சின்ன பிள்ளைகள் அப்படி ஒரு வெளியே செய்ய வேண்டும் என்ற யோசிக்கிற யோசனைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. இப்போ நான் சின்னதாக அதை செய்து காட்டிய போது என் மகள் பெருசாக அந்த பரம்பரையை செய்திருக்கிறான். அப்போ அதை நான் பார்த்து வியந்துட்டேன். உண்மையில நானே அப்படி செய்திருக்க மாட்டேன், இவ்வளோ மினக்கட்டு. அப்போ கேட்டு அதை செய்கிறது. அப்போ சுதன் வந்து எவ்வளோ 1 வருஷம் இது காணாது. உண்மையில் 1 வருஷத்துக்குள்ள செய்தது ஒரு பெரிய சாதனை என்று தான் சொல்ல போனேன். வேற என்ன சொன்னால், அப்பா நான் இதை பார்த்துட்டு இவ்வளவு படத்தையும் எடுத்து கொள்றதுக்கு எவ்வளோ காலம் போனோம்.
ஒருவரை படம் கேட்டால் தர மாட்டார், அல்லது தகவல் கேட்டால் தர மாட்டார். புத்தகம் படி வந்த பிறகு ஓடி வருவார், இன்றைய படமேன் போட இல்லை, உங்களோட படமேன் போட இல்லைன்ட்டு இப்படி கன பிரச்சனைகள் இருக்குது. அது நாங்கள் அறியாத ஒன்றும் இல்லை. அடுத்த துறையில் நாங்கள் இருக்க ஒரு செய்தியை கூட எவ்வளவு பிரச்சனை வருது. அப்போ இதில் வந்து இவ்வளத்தை கண்டு இவ்வளத்தை செய்திருக்கிறார். இதே ஒரு பெரிய சாதனை. உண்மையில பன்னாகத்தில் ஒரு பரம்பரை இது ஒரு பரம்பரை. இந்த ஒரு பரம்பரையே நாங்கள் 7 பரம்பரை அங்கே இருக்கணும். முதல் ஆரம்பத்தில் 7 பரம்பரையாக இருந்தவர்கள். அந்த 7 பரம்பரையினரும் இப்போது பள்ளி பெருகி அப்படி இருக்கின்றார்கள். உண்மையிலே எங்களுக்கு அதில் ஒரு 4-5 பரம்பரை தான் எங்களுக்கு தெரியும். மிச்ச பரம்பரை என்ற பெயர்களை நாங்கள் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்போ அதுக்குரிய ஆட்களை நாங்கள் தேட வேணும், கட்டாயம் கண்டுபிடிக்க வேணும். சுதருக்கு நான் ஒரு வேண்டுகோள், நீங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு பண்ணாகம் பற்றி ஒரு சமூக பரம்பரையை பற்றி எழுத வேணும். அப்போ இதில் எழுதின மாதிரி அது சின்ன ஒரு குறிப்பண்ணாலும் அதில் போட வேணும், மற்ற ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் ஆராய்ச்சி செய்யுமோ நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம், உங்களுக்கு உதவி பண்ணுவோம். அப்போ நீங்கள் அதை செய்திகள்னா நல்ல ஒன்று தான் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே இந்த புத்தகத்தை பார்த்து எனக்கு சரியான ஆர்வமாக கிடக்கு. எங்களை சோமநாதர் பரம்பரையை நான் எழுத வேணும். அதுக்கு ஒரு தூண்டுதலாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சுதன். அதோட கிருஷ்ணதுரை அண்ணையை பற்றி சொல்லணும். தாப்பன் வந்து மிக ஒரு நாடக கலைஞர். உண்மையிலே நான் பல நாடகங்களை அழாதவர்கள் யார் என்று சொல்லிவிட்டு ஒரு நாடகம் எல்லாரையும் அழ வச்சார். என்ன அப்படியான ஒரு நடிகர் அவர். அவருக்கு ஒரு தேசிய விருதெல்லாம் கிடைத்தது. அதெல்லாம் பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. அப்படியானவர்களின் ஒரு தொடர அந்த நாடகத்துறையை வந்து தாங்கி செல்வதற்கு பலர் முடியாது போச்சு. உண்மையில் நான் இங்கே வந்து ஒரு 16 சிறு நாடகங்கள் எழுதியிருக்கிறேன், மேடையிருக்கிறேன், தேசிய நாடகம் செய்திருக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு அதிகாரமாக அவைகள்லாம் திகழ்ந்தவை. சீவரத்தினம் மற்றது இவர் அவைகள் எல்லாரும் அந்த நேரத்தில் நடித்து எங்களை உருவாக்கினவைன்னு தான் சொல்லப்படும். நிச்சயமா. நல்லது கண்ணன். மிக அழகாக உங்களுடைய கருத்து தந்திருந்தேன். நினைக்கிறேன் ஒரு முன்னுக்கு ஒரு பண்ணாகம் என்ற ஒரு பக்கத்தை நீங்கள் இதில் உருவாக்க வேண்டும் என்றதையும் அவர் கேட்டிருக்கிறார். அதுதான் பண்ணாகத்தில் இருக்கிற அந்த பக்கம் அவர் உங்களுக்கு அது இலகுவாக. நாங்கள் வந்து எங்களை பண்ணா.com மூலமாக அங்கே பண்ணாத்தில் உள்ள சகலரை நினைவுபடுத்தினாங்கள். அது சிறு தொழில் செய்பவரிலிருந்து பெரிய பெரிய ஜொப்பில் உள்ளாக்களை பற்றிய விவரங்களை நாங்கள் அங்கே குறிப்பிட்டு எழுதியிருந்தோம். நாங்கள் முழுக்க ஒவ்வொரு தவிரத்தில் உதாரணமாக கடை வைத்திருப்பவர்கள்னா அந்த கடை வைத்திருப்பவர்கள் யார், ஒரு ஆள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் யார், இன்ஜினியர் டாக்டர் யாருன்னா அவைகளை எழுதி அவைய விவரங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஆவணம் படுத்தி வச்சிருந்தோம். நாங்கள் அதுக்கு எங்களை வேலழகன் தான் கூடுதலாக அவர் தான் இதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர். அவர் என்ன கேட்டார், இப்படி கண்ணனோடு செய்வோம் என்று நாங்களும் உற்சாகம் கொடுத்தோம். அவரும் எழுதினார். உண்மையில் நல்லொரு விஷயமாக அது இருந்தது. அதில் கன விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இதில் சுதந்திர புத்தகத்திலே இப்போ கனவேற்ற விஷயங்களை இதில் தான் நான் பார்த்துருக்கிறேன். இப்படியான இதுகள் இன்னும் கணக்க பெற வேணும், மற்றவர்களும் செய்ய வேணும். ஆனால் நேரமில்லை என்று தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் நேரம் எடுத்து செய்ய வேணும். ஆனால் அவர் நேரம் எடுத்து ஒரு வருஷம் நேரம் எடுத்து செய்திருக்கிறார். அது வாழ்த்துக்கள். உண்மையில மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி கண்ணனண்ணா. உறவுகளும் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். உறவுகளே, இன்றைய முட்டத்துமல நிகழ்ச்சி எங்களுடைய ஜெய்சந்தர் கிருஷ்ணதுரை அவர்களுடன் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களது கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்க விரும்பினால் இணைந்து கொள்ளலாம் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய வரலாறுகளையும் நாங்கள் தான் எங்களுடைய வரலாறுகளையும் சொல்லி செல்ல வேண்டும். இருக்கும் பொழுது நாங்கள் எங்கே ஒரு இடத்தில் பதிந்து வைத்தால் அது வருங்காலத்தில் அல்லது வரலாற்றை தேடுபவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்ற தருணத்தோட தோமலர் கல்விராஜன் அவர்கள் வணக்கம். வாருங்கள். வணக்கம் சாந்தினி துரைரங்கன் அவர்களே. வணக்கம் ஜெய்சங்கர் கிருஷ்ணதுரை அவர்களே. மிக அழகாக அந்த வரலாற்று பதிவு அந்த புத்தகத்தை கேட்ட போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பன்னாகத்தில் இருந்த அந்த தலைமுறையை பற்றி மிக அழகாக சொல்லிக் கொண்டிருந்தார். கேட்பதற்கு மிக மிக அருமையாக இருந்தது. அதை விட அந்த முன்னோட்டம் மிக மிக அழகாக இருந்தது. பார்க்கும்போது அதை இன்னும் தூண்டக்கூடிய வகையில அந்த பாடலுடன் சேர்த்து அந்த பதிவுகளை எல்லாம் போட்டிருந்தார். மிக நிறைவான வாழ்த்துக்கள் சாந்தினி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஜெய்சங்கர் கிருஷ்ணதுரை அவர்களே. மிக்க மிக்க நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்தேன். நன்றி வணக்கம். இங்கே நண்பன் திருக்குமார் இருக்கிறார். அவர் தான் எனக்கு இந்த புத்தகத்தை சென்ற இடமே இங்கே கொண்டு வந்தவர். சுதன் கொடுத்து விட்டதாக
நன்றி நன்றி தவமல கல்விராஜன் அவர்களுக்கு. எடுத்து வாருங்கள் திருக்குமார் ஐயா, வாருங்கள். மன்னிக்கவும், வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். நான் இந்த வேலையிடத்துல நிக்கிறதால கதைக்க முடியாது, மன்னிச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் தலை திருப்பி கொஞ்சம் தலை எடுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இணையுங்கள் இணையுங்கள். அடுத்து இந்த புத்தகங்களை சரியான இடங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் ஒரு பாரிய பணி என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் எல்லோரும் பார்க்க விரும்புவார்கள் இந்த புத்தகங்களை. எனக்கும் ஒரு ஆர்வம் இருந்தது. நீங்கள் முன்னோட்டம் போட்ட போதே இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. இந்த எல்லா நாடுகளுக்கும், அவர்கள் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இந்த புத்தகங்கள் கிடைக்க செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. உங்களுக்கு கிடைக்க செய்திருக்கிறீங்களா? இப்போதைக்கு நான் சீனி பெரியாரி பரம்பரையினருக்கு தான் கொடுத்துருக்கேன். அது கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கு. மற்றது முக்கியமான சில பேருக்கு கொடுத்துருக்கேன். நான் 2வது எடிஷனை தான் முழுமையா நம்பி இருக்கேன்னு சொன்னால், இதை கொடுத்துட்டு திரும்ப 2வது எடிஷனை கொடுக்கறதுக்கு ஒரே அடியா கொஞ்சம் திருத்தங்கள் இருக்கு, அதெல்லாம் செய்துட்டு இன்னொரு எடிஷனை போட்டு அதை கொடுக்கறது தான் நான் பார்க்கணும். அதுக்கு பிறகு அந்த பிடிஎஃப்ஐயும் வெளியிடுற ஒரு திட்டம் இருக்குது. அதுக்கு சில காலம் எடுக்க வேண்டியது எடுக்க வேண்டியிருக்கு. அடுத்த உறவாக சுவிஸிலிருந்து ஓடி வந்து தர்ஷிஷா நினைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம், வாருங்க. இனிய உற்சாகமான வணக்கம் பாமுகாதிபரைக்கும், முற்றதி மலர்கள் தொகுப்பாளர் சாந்தினி துரையரங்கன் அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜெய்சந்தன் அவர்களுக்கும், ஜெய்சந்தர் அவர்களுக்கும் சிறப்பான இனிய இரவு வணக்கம். முழுமையாக நானும் மற்றவர்கள் கேட்டிருக்கு. மிக ஆர்வமா இருக்குது. இந்த புத்தகத்தை காட்டி காட்டி நீங்க சொல்லும் போது இப்படி எல்லாம் இருக்கிறார்களா என்ற மாதிரி தேடி அதை எடுக்கிறது என்பது எவ்வளவோ கஷ்டம். அதுல ஒரு பகுதி எங்கள் வீட்டுல திடீர்னு அதை தேடும் போது 6 தலைமுறை வரை தான் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய இருந்தது. அதுலயும் சொல்லுவார்கள் சாந்தினிகா, ஆண்களுடைய அப்பாவின் பக்கத்தை தான் தேடுவார்கள், அம்மாவின் பக்கத்தை அப்படியே விட்டு விடுவார்களோ. ஆனால் இதில் அவர் எல்லாவற்றையும் இணைத்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். பரம்பரை என்ற உடனே அப்பாவின் பக்கத்தை தான் பார்ப்பார்களோ என்று நினைத்தேன். ஆனால் இங்கே இந்த முழுமையா இந்த புத்தகம் இப்படி ஒன்று வெளிவந்திருக்கிறது என்றது கேட்பதற்கு மிக மகிழ்வாக இருக்கிறது. பெரிய ஒரு விடயம் என்று தான் பார்க்கிறேன். உங்களுடைய நேர ஒரு விடயத்துக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்களுடைய பணி. மகரந்த சித்தரலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். இணைந்திருக்கிறேன் நான். நன்றி நன்றி தர்ஷினி. நீங்கள் ஒரு விடயத்தை தொட்டு சென்றிருக்கிறீர்கள். உண்மையில ஆண்வழி சமூகமாக எங்களுடைய சமூகம் முதல் பெண்வழி சமூகமாக இருந்ததாக நான் வரலாறுகள் படிக்கும் பொழுது இருந்தேன். பிறகு ஆண்வழி சமூகமாக மாற்றப்பட்டது என்று அறிந்து இப்பொழுது இந்த நூலில் அது ஒரு சிறப்பு. ஜெய்சந்தருடைய இன்னொரு சிறப்பு என்னென்றால் 2 வழிகளை தொட்டிருக்கிறார் அவர். நீங்க சொன்னீங்க ஆண்வழி சமூகம், பெண்வழி சமூகம். இப்படி பெண்வழி சமூகம் பெண் தலைமை கற்றி போய் ஆண் தலைமையா மாறினதுன்றது அந்த வாழ்க்கை கங்கவரை வடிவாக பதிவு செய்திருக்கு. மிக சிறப்பு, மிக சிறப்பு. அது தேவையான ஒன்றும் கூட. இப்ப ஆரம்ப காலத்தில் எங்கள் காலங்களில் கூட தனி ஆண்கள் பக்கத்தை தான் எடுக்கிறார்கள். அதையே நம்ம அப்படியே போயிடுறாவா? அது என்னது, எப்படி முடியும்? அது எனக்கு அது ஒரு பக்கத்தால் ஒரு வித சின்ன கோபமா இருந்தது. அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி. நிச்சயமாக நானும் வாசிக்க ஆர்வமா. மிக்க நன்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தர்ஷினிஷன் அவர்களே. அதையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஜெய்சந்தர். இதுல என்னென்றால் நீங்கள் சொல்லும் பொழுது அவருடைய சீனி பெரியாருடைய ஆண் வாரிசுகளை குறிப்பிட்டு பெண் வாரிசை குறித்து பெண் வாரிசில் இருந்து வந்த அவ்வளவரையும் குறிப்பிட்டு இருக்கிறீங்க நீங்கள். எல்லா வாரிசும் தான் இதுல குறிப்பிட்டு இருக்கேன். ஆண் வாரிசு அப்படிதான் பாக்கல பரம்பரை எடுக்கீங்க. ஆம், அது உண்மையில ஒரு சிறப்பு தடை. இருந்தால் நாங்கள் எங்களிடம் இனி வருங்காலங்களில் அந்த தன்மை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்களிடம் இருந்தது. நாங்கள் என்றால் ஆண்வழி சமூகத்தின் இருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு எண்ணம் எங்களிடம் இருந்தது. ஆனால் ஆரம்ப காலங்களில் எங்களது சமூகம் பெண்வழி சமூகமாக இருந்ததுக்கான ஆதாரங்களும் இருக்கிறதாக நாங்கள் படிக்கும் போது அறிந்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறு இந்த நல்லொரு நூலினை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அழகாக இந்த நூல் இன்னும் நீங்கள் புது மெருகேற்ற போறீங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் அதுக்கான வேலை திட்டங்கள் இப்பொழுதே ஆரம்பித்திருப்பீர்களோ? இப்ப பதிகள் தொடங்கி இருக்கேன். இப்ப செய்ய தொடங்குற இந்த புத்தகம் அதுக்கான தகவல்கள் சேகரிச்சு அதோட பதிகளை முயற்சி கொண்டிருக்காரு. இப்போதைக்கு செய்த புத்தகத்துக்கு அவர் வாங்க மாட்டேன். மிக சிறப்பு, மிக சிறப்பாக இந்த 2வது எடிஷன் கூட அதுலேயும் தவறுகள் வரக்கூடும் சொன்ன.
தேடல கேள்விக்குரியதானே சொன்னா அது தெரியாது எங்க வரைக்கும் அது இருக்கின்றது வேறு கிளைகள். நவயோதி அக்கா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம். வணக்கம். நான் நூல் என்று சொன்னா போல அதை கேள்விப்பட்டா போல நான் உடனே நினைக்கிறேன் சாந்தனிக்கு தெரியும் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் நினைக்கிறேன் இது பரிசுல இருந்து வந்திருக்கிறீங்க இல்லையா? பரிசுல நாங்களும் முந்தி இருந்தனா நான் அகஸ்தியரிட மகள் என்றதை முதலில் கூற விரும்புகிறேன். சுகன் என்று கூறியிருந்தீர்கள். சுகன் என்று எனக்கு வேறு ஒருவரை தெரியும். சுதன் என்ற பேர் சுதன் என்ற இவருடைய பேர் ஜெய்சந்தர். இவர் ஈழமுரசு பத்திரிகையில் எழுத்தாளர் இதை இயக்கி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் இப்பொழுது. ஈழமுரசு கேள்விப்பட்டேன். பரிசுல இருக்கும் பொழுது தெரியும். அப்ப பத்திரிகை புத்தகங்களோட நானும் ஈடுபாடு உடையவள் என்ற வகையில நீங்கள் நூலை பற்றி கதைக்கும் பொழுது நீங்கள் பெண் கூறியிருந்தீர்கள். அதுக்கு ஒரு அழகான புத்தகம் மிக அண்மையில் கிரேக்க தத்துவஞானி ஒரு ஆள் ஒரு சேப்பியன்ஸ் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். அதுல இந்த ஆண் வர்க்க அதாவது பெண்களுடைய அந்த அதிகாரம் எப்படி மாற்றப்பட்டது என்பதை மிக அழகாக விரிவாக கூறியிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அந்த புத்தகம் நான் அதை வாசித்து அதுக்கு ஒரு அதை பற்றிய ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றேன். அதனை விட பொருளாதாரம் குறித்து ஜானிஸ் ஃபெர்வாக்கிஸ் என்ற ஒரு தத்துவ ஞானி, அவர் ஒரு இடதுசாரி பொருளியலாளர், அவர் கூட இந்த இதை பற்றி அழகாக எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் இந்த பரம்பரை பற்றி எழுதுகின்ற என்ற வகையில நீங்கள் அந்த நூல்களையும் வாசித்த இன்னும் ஆளுமையாக நீங்கள் அதில் முற்கொண்டு செல்வீர்கள் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. பன்னாகம் என்ற ஊரை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் நினைக்கிறேன் விக்டோரியா காலேஜுக்கு கிட்டே இருக்கணும். எனக்கு ராணி ஸ்ரீதரன் அவ அந்த ஊர் என்று நான் நினைக்கிறேன். அதை விட முன்பு ஜஃப்னா காலேஜ் டேக் ஓவர் பிறகு அங்கிருந்து A-level செய்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மிக நீண்ட காலம் நான் படித்து கொண்டிருந்த காலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. அந்த நேரத்துல விக்டோரியாவுக்கு தான் வந்திருந்தவர்கள் அங்குள்ள சிறுவர்கள். அங்கு பன்னாகத்தில் உள்ள சில நடராஜா என்ற ஒருவர், அவர் இப்போது கனடாவில் இருக்கிறார். அவருடைய கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல, அவரோட வீட்டுக்கு நாம் வந்த ஞாபகம் இருக்கு. அப்ப சரியான இளமையாக இருந்திருக்காங்க. ஆனா உங்களுடைய அந்த நான் நினைக்கிறேன் அந்த பரம்பரைன்னு சொல்லிக்கலாம் ஆண் பெண் இப்பொழுது எல்லோரும் சமத்துவத்தை பற்றி கழிச்சு கொண்டிருக்கின்ற காலகட்டத்துல நாங்கள் ஆண் பெண் என்றதெல்லாம் விட்டுட வேணும் என்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. நீங்கள் அம்மா இல்லாமலுக்கு எப்படி ஒரு குடும்பம் வர முடியாதானே, ஆனவுடைய தாய் அதுல முக்கியம். தாயும் தந்தையும் பெற்றோர் நாங்கள் இதன்றது நீங்கள் அந்த வகையில இந்த நூலை முன்னெடுத்துக்கிறது மிக சந்தோஷமா இருக்கிறது. எனக்கு அந்த அதை பார்வையிடும் வேணும் போல இருக்கிறது. எப்படி எடுக்கலாம்னு தெரியல. எந்த நூலகம்.com நீங்க கொடுப்பீங்களோ அதை எல்லோருமே வாசிக்கலாம். அதை பற்றிய விவரங்களை தந்தா நான் அந்த நூலை வாசித்து அதை பற்றிய கருத்தை வெளியிடலாம்னு நினைக்கின்றேன். இப்படியா நிகழ்வுகள் மிக அருமையானது. நீங்கள் இதனை முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்பி சாந்தினி உங்களுக்கு மிகுந்த நன்றி. இப்படியான எழுத்தாளர்களை கொண்டு வந்து அறிமுகம் செய்வதும் மிக மிக மகிழ்வாக இருக்கிறது. நன்றி ஜெய்சங்கர் மற்றும் கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி நவயோதி அக்கா, மிக அழகாக நீங்க உங்களோட கருத்தை சொல்லியிருக்கீங்க. ஜெய்சந்தர் சொல்லுங்க, உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேட்டிருந்த தனக்கும் நூல்கள் கிடைக்குமா என்ன மாதிரி? நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னாலே 2வது பதிப்பத்தான் நான் பொது வழியில வெளியிடறதுக்கு விரும்புகிறேன் என்று சொன்னால் சில தவறுகள் இருக்கிறது, அதை திருத்தப்பட வேண்டும். திருத்தி அதுக்கு பின்னர் நான் அது பொது வழியில நான் விடுவேன். நிச்சயமாக ஊடகங்கள் அல்லது இணையதளங்கள்ல அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
நன்றி நன்றி நவயோதியக்கா. இரண்டாவது பதிப்புக்காக நாங்கள் கொஞ்ச நாளைக்கு காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உண்மையில ஜெயசந்தர், இந்த நூல் எங்களுடைய பரம்பரை இந்த இதோட சார்ந்தாக்கள் எல்லாருடைய கைகளுக்கும் போகும் பொழுது இன்னும் அவர்களும் பார்க்கும் போது பார்க்கத்தான் நாங்கள் நினைக்கிறேன் இதில் விடுபட்ட விடயங்கள் அல்லது சேர்க்க வேண்டிய விடயங்கள் வரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நூல் இன்னும் பரவ வேண்டும், எல்லாருடைய கைகளுக்கும் போக வேண்டும். நான் சிலவற்றை கேட்டு இருக்கேன், யாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சாலும் எழுதித்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவையை பற்றி இதுல இருக்கிறத பற்றி எழுதித்தாங்க வந்து விஷயங்கள் வந்தால் அதையும் நினைக்கலாம். இல்லை என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் எழுதாமல் இன்னைக்கு வந்து ஒருத்தர் எழுத போறேன், சமகாலத்துல வாழ்ந்து பார்த்து அவைகளை பற்றி அதாவது இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பற்றி எழுதலாம். அவர்த்தம் அடைந்தவர்கள் மட்டும் இல்லை, வாழ்ந்து கொண்டு நல்ல செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பதியப்பட வேண்டும். இல்லை எழுதி தரலாம் அதை பற்றி. நன்றி நன்றி, நல்லது. இயக்குனர் அவர்களது கருத்துக்களையும் கேட்கக்கூடிய மாதிரி. இயக்குனர் அவர்களே வணக்கம். வணக்கம். ஒரு யாராவது இருந்தால் ஒரு பொதுவாக அழைத்து பாருங்க. வாருங்கள் வாருங்கள். யாரும் இனிய உங்களது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் அன்மியூட் பண்ணினீங்களா நான் எடுத்துக்கொள்வேன் உங்களையும். வணக்கம். வாழ்த்துக்கள், உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், தொடர்ந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய வெளியாக்கத்தில் முதல் புத்தகமா? இல்லை, நான் முதலில் கொஞ்சம் தவற விட்டுட்டேன். ஆரம்பம் செய்திருக்கேன், ஏற்கனவே சில நூல்கள் செய்திருக்கிறேன். இதற்கு முதல் செய்தான்னு சொன்னால் பானுதந்த மகாஜனா என்ற ஒரு புத்தகம் பாடசாலை சார்ந்த இது ஒன்று பழைய மாணவர்கள் இணைந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தாங்க. 2022 மகாஜனா கல்வி வெளியீடு செய்யப்பட்டது. இல்லை, உங்களுடைய நீங்கள் எழுத்துத்துறையில் இருக்கிறீங்கள், அது தெரிகிறது. இல்லை, உங்களுடைய தனி புத்தகமாக இதுதான் முதல் புத்தகமா என்று கேட்டேன். இல்ல, இவர் நிறைய நூல்களை செய்திருக்கிறார், வேறு நூல்களும் செய்திருக்கிறார். இது நான் தொகுப்பு மட்டும்தான் எழுதில, இதுல கூட நான் தனியா செய்தால் சொல்லிடாது. இதுல நிறைய பேர் உழைப்பு இருக்குது. அப்ப இது கூட நான் தனியா இல்லை, சேர்ந்து செய்த புத்தகம். நான் அதை தொகுத்திருக்கிறேன், தகவல்கள் தொகுத்திருக்கிறீங்க. ஆனாலும் அதை தேடியது நீங்கள் தானே. இப்ப கொண்டாட முடியாது, புத்தகங்களிலிருந்து பார்த்துட்டு அதிண்ட தொகுப்பு வெளியிடுபவர்களும் எழுத்தாளர் என்று தான் பெயர் பதிக்கிறார்கள் புத்தகத்தில். அது கேட்க ஆளிலை தானே இந்த உலகத்தில். ஆகவே அது இருக்கிறது. ஆனால் தேடி தொகுத்தது என்பது வேறு இடங்களில் பதிவாகவில்லை, நீங்கள் தேடல் செய்திருக்கிறீர்கள் என்கிறது. அதனால்தான் நான் கூடுதலாக பின்னோக்கிய விஷயங்களுக்கு கரிசனை எல்லாம் முன்னோக்கிய பார்வை. அதில் 2 குட்டி கேள்வி இருக்கிறது. அதுக்கு முன்ன ஈஸ்வரனா இணைந்திருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். 9 நிமிடம் தான் மொத்தமாக இருக்கிறது எங்கள் எல்லோருக்கும். அடுத்த நிகழ்ச்சிக்கும் தயாராக இருக்கிறார்கள். வாங்க ஈஸ்வரனா. விருந்தினர் ஜெய்சங்கர், கிருஷ்ணதுரை மற்றும் எங்கள் பாமுக உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இது என்னிலிருந்தும் எனது ஊரிலிருந்தும் தூரமான ஒரு பிரதேசம் என்றபடியாலும் எனக்கு அதில் உள்பட்டு கருத்துக்களை உள்வாங்க எனக்கு கிரகிக்கக்கூடிய அளவு விஷயங்கள் இல்லை. இருந்தும் பெருமட்டான இந்த நிகழ்வில் ஒன்றை மட்டும் அறிகிறேன். வெற கஷ்டமான ஒரு முயற்சி, மிகவும் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த நூல் ஒரு பெறுமதியான ஒரு நூல் என்பதை உணர்வோம், அனைவரும் உணர்வோம். எங்கள் வாழ்க்கை முறையில், அதாவது குறிப்பாக இந்து சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு இது பெரும் ஒரு சவாலாகத்தான் இருக்கும். அந்த ஃபேமிலி ட்ரீஸ், அந்த பரம்பரையை தலைமுறையை சேகரிப்பதற்கு அது பெரிய ஒரு எங்கள் நடைமுறை கொஞ்சம் முட்டுக்கட்டையாயிருக்கும். உதாரணமாக கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்த ஒரு பரம்பரையோ தலைமுறை என்றால் அவர்களுக்கு நேம் ஒன்று இருக்கும். அந்த நேமோட அவங்க கிறிஸ்டியன் நேமை வைத்து கொண்டு வருவார்கள். கிறிஸ்டியன் நேம் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் நேம் என்பது அதுதான் இந்த ஃபேமிலி நேமா இருக்கும்.
எங்க இருந்தாலும் அந்த சேனையும் இருக்கும். தேடி பிடிப்பதற்கு உறவுமுறைகளை கண்டுபிடிப்பதற்கும் அது மிகவும் இலகுவான ஒரு முறை. ஆனால் துஷ்டமாக இந்து மக்கள் அமைக்கப்பட்டது அந்த சேனை மாறிக்கொண்டே போகும். எனது அப்பாவின் பெயர் என்னுடன் இருக்கும், எனது மகன் பிறந்த பிறகு அது விலகிக் கொள்ளும், எனது மகனின் பேர பிள்ளை மகன் வந்ததுக்கு பிறகு எனது பேர் விலகிக் கொள்ளும். பின்னர் அந்த சேனை மாறிக்கொண்டிருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு கிறிஸ்டியனோ அல்லது ஒரு புத்திசம் சேர்ந்த ஒரு மக்களோ அவர்களுக்கு ஒரு சேனை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் விக்ரமசிங்க பேர் உள்ள அனைவரும் சேர்த்து பிடிச்சு அவங்க இனமான்றதை கண்டுபிடிக்கலாம். இப்ப இங்க ஆங்கிலேயரை பிடித்தால் அவர்கள் ஒரு கிராமத்தோடையோ கிராமனோடையோ அல்லது வேறு வேறு சம்பந்தப்பட்ட பேரை சேனிமா வச்சு கொண்டு போவார்கள். பின்ன அந்த சேனிமா பிடிச்சு கொண்டு உறவுமுறைகளை கண்டுபிடிக்கலாம் இலகுவாக. அவர் வேற பிரதேசத்தில் இருக்கலாம், இல்ல உள்நாட்டிலே இருக்கலாம். அப்படி பின்ன அவங்களுக்கு லேசி. ஆனால் எங்களை பொறுத்தளவில் நான் இது சமயத்தை சாதிய வேறுபடுத்தி ஒரு இதாக சொல்ல இல்லை. நான் இந்த உறவுமுறைகளை தேடி பிடிப்பதற்கு ஒரு சுலபமான முறையா இருக்கும் என்ற குறிப்பை மட்டும் சொல்வதற்குத்தான் இந்த முறையை எடுத்தேன், சேனை முறையை. எனவே அப்படியான ஒரு நடைமுறையில் இல்லாத இருக்கும் பொழுது நீங்கள் இவ்வளவு குடும்ப உறவுகளை நீங்க தேடி பிடித்தது அது உங்களுக்கு ஒரு சபாஷ் சொல்லத்தான் வேணும். எனவே நான் நினைக்கிறேன் பன்னாகத்தில் உள்ள அனைவரது பரம்பரையும் உங்கள் புத்தகத்தில் உட்பட்டதாகத்தான் இருக்கும். இந்த 6-9 குடும்பங்களுக்குரிய பரம்பரையாக இருக்கிறபடியால் தலைமுறையாக எல்லோரும் அந்த ஊருக்கு சொந்தமானவர்கள், ஆதிகுடி மக்கள் என்ற எவரை எடுத்தாலும் ஒருவருக்கொருவர் உறவாக இருப்பார்கள். அதுவும் இந்த ஜெய்சங்கர் கிருஷ்ணதுரை என்பவர்களுக்கு அப்பா முறையும் அம்மா முறையும் 2வது படியில அவர்களே சொந்த உறவுகளாய் இருக்கிறபடியால் இன்னும் நெருக்கமான உறவு முறைகள் அதுக்குள் அடங்கப்பட்டிருக்கிறது. அப்பாவும் அம்மா சில வேளைகளில் வேற வேற பிரதேசத்தை வேற வேற குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருந்தால் கொஞ்சம் விரிவடைஞ்சு போகும். இது அம்மாவும் அம்மாட முறையிலையும் அப்பாட முறையிலையும் அவர்கள் முறையாக திருமணம் செய்து அதுக்குள் இருந்தபடியா இன்னும் கொஞ்சம் கஷ்டத்துக்குள் இன்னொரு சுருக்கமான நன்மை நேரடியா கண்டு கொண்டதால ஒரு கொஞ்சம் சுருக்க குறுக்கு ரோட்டொண்டு வந்திருக்கும். எனவே உங்கள் பணிக்கும் உங்கள் தேடலுக்கும் உங்கள் ஆக்கத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டும். நன்றி, வணக்கம். நன்றி ஈஸ்வரனா ஓடி வந்து உங்களது கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தந்தமைக்கு மிக்க நன்றிகள். எங்களது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன இயக்குனர் அவர்களே. ஆமாம் ஆமாம், இல்லை இது உங்களுக்கு இது தனிப்பட்ட கேள்விதான். வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஜெய்சந்தர் உங்களை கேட்கின்றார். இல்லையா? அப்ப அந்த கேள்வியை தவிர்த்துக் கொள்வோம். பிள்ளைகள் இருக்கு. அவர்களுடைய பார்வை இந்த புத்தகம் பற்றி என்ன இருந்தென்று அறியலாமா? யாருடைய பார்வை? உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய அடுத்த சந்ததி. இல்ல, அவைக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாங்க இந்த புத்தகத்துல. அங்கண்ட பரம்பரைய அறிவுறுத்தி அவைக்கு தீவிர ஈடுபாடு. குறிப்பா அவருடைய மகனுக்கு வந்து இதுல நிறைய ஈடுபாடு. அவர் ஊருக்கு போகணும், அங்க பார்க்கணும்னு சொல்லி இந்த முறை போயிட்டும் வந்திருக்காங்க. ஓ, சரி. அது மிக முக்கியமானதாக இருக்கும். அதே நேரம் இன்னும் ஒரு தலைமுறை 3 சந்ததி தாண்டி அந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு 3ஆம் சந்ததி இப்படி ஒன்றை தேட முயற்சித்தால் எப்படி இருக்கும் அடுத்த சந்ததிகள் என்று நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை. அதுக்கான ஒரு வழியை நான் திறந்து விட்டு இருக்கேன். இப்ப இந்த பரம்பரையில இருக்கிற அடுத்த தலைமுறைகள் வந்து இந்த வச்சு கொண்டே அதை தொடரலாம். அவர்கள் பன்னாகத்திலிருந்து பன்னாடுகளாக மாறிவிடுவார்களே. தேடணும். இப்ப நான் தேடினது போல வர்ற தலைமுறை தேடிக்க அவர்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கும் நிச்சயமா.
இல்லை அது பற்றின உங்களுடைய ஒரு உய்த்தறிதல் என்னன்னு கேட்கத்தான் விரும்பினான். ஏனெண்டா வரலாறு நீங்கள் தேடிய வரலாறு சிரமமானது, அதுக்கு முன்கூட்டிய பாராட்டை தெரிவித்திருந்தோம், வாழ்த்துக்கள். அது போல முனைவோர்கள். ஆனால் எத்தனை பேர் எங்களுக்கு அடுத்த சந்ததி பற்றி கூட முன்னோக்கிய பார்வை இல்லாமலே புத்தகங்களும் எழுத்தாளர்களும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இது. வேறு சமூகம் இருக்கிறது நாங்கள் நான் அதைத்தான் எங்கள் சமூகத்தில் பார்த்தேன். எல்லாரும் நடந்ததை பற்றியே நினைக்கணும். ஆனால் நடக்கப் போவதை பற்றி உய்த்துணர்ந்து அதை வெளிப்படுத்தி ஒரு சூழலுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக இந்த பார்வை இருப்பதில்லை. அந்த விதத்தில் தான் உங்கள்கிட்ட கேட்டேன். இந்த பரம்பரைகள் இப்படி மாறிக்கொண்டு சந்ததிகளாக மாறி தலைமுறைகளாக 3 சந்ததிகள் இணைந்து பிறகு அதை தொடர்கிற போது எங்களுடைய உய்த்தறிவுகள் என்னவாக இருக்கும் என்கிறது. முதலில் சொன்ன ஈஸ்வரன்னா நான் நினைக்கிறேன் மிடில் நேம் மாறாதுன்னு நினைக்கிறேன், சேர்நேம் அல்ல. இருந்தாலும் தவறென்றால் மன்னித்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சில விஷயங்களில் எங்களுக்கு அந்த பிடிப்புகள் இல்லை இப்போது காலங்களில். நாங்கள் அப்படி தறிகட்டுத்தான் எங்களுடைய வாழ்க்கையை நகர்ந்து கொள்வது, இலங்கையிலும் தான் வெளிநாடுகளிலும் தான் என்கிற போது தான் கேட்டேன். இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லாவிட்டால் சிந்திப்போம், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை சந்தித்து பேசுவோம். சரி, நன்றி, மிக்க நன்றி. நன்றி, தொடருங்கள், உங்கள் பணி தொடரட்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறோம். மிக்க நன்றி, பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி இயக்குனர் அவர்களே, மிக்க நன்றிகள். ஜெயசந்தர், எங்களுடைய நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்து விட்டோம். நாங்கள் உங்களது கருத்துக்கள் இருந்தால் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம் நிகழ்ச்சியை. என்னுடைய இந்த முயற்சியை பார்த்து மற்றவர் தொடர வேண்டும் என்றால் என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு. எந்த ஒரு புத்தகத்தோட நின்று போகக்கூடாது. எங்களுடைய ஊர் மட்டுமில்ல, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பரம்பரையை பதிவு செய்தால் எங்களுடைய வரலாறு பதியப்பட்டிருக்கும். நாளைக்கு அது மிக மிக அடுத்த வருஷ தலைமுறைகளுக்கு அது ஒரு தேவையாக இருக்கிறது என்றதை இன்றைய நிலைமையில நீங்கள் வச்சு ஊகிக்க புரிந்து கொள்ள முடியும். இதை நான் சொல்ல முடியும். அதாவது இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிய சாதனி துரைரங்கன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து சிறப்பித்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்வேன். நன்றி, மிக்க நன்றி ஜெயசந்தர் அவர்களே. நாங்களும் உங்களுக்கு மீண்டும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்ள. நான் முதல் சொல்லியிருந்தார், எனக்கு இதுகள் பெருசாக பழக்கம் இல்லை, நான் பெரிதாக கதைக்க மாட்டேன், எழுதுகிற அளவுக்கு கதைக்க மாட்டேன் என்று சொல்லி. ஆனால் இருந்தாலும் என்னை கேட்டதுக்கு இணங்க நீங்கள் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கு நீங்கள், மிக்க நன்றிகள் அதற்கு. இயக்குனர் அவர்களுக்கும் எனது நன்றிகள். இந்த நேரத்தில் உங்களது உற்சாகங்கள் எங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு உந்துதல் தந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஓடி வந்து தனது கருத்துக்களை பதிந்து அந்த நிகழ்வை சிறப்பித்திருந்தார். அவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு, வாழ்த்திய உறவுகளான தவமலர் கல்விராஜன் அவர்கள், தர்ஷினி அவர்கள், நவயோதி யோகரட்னம் அவர்கள் மற்றும் ஈஸ்வரன் அண்ணா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.